குட் ஈவினிங். டெக்கான பேப்பர்ல நம்ம ரெகுலரா கிளாஸஸ் மேத்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதோடைய தொடர்ச்சியா அடுத்த கிளாஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம பார்ப்போம். சரிங்களா? டைம் அண்ட் ஒர்க் அதாவது நேரம் மற்றும் வேலை. இது உங்களுக்கு நேத்தே சொல்லியிருப்பாங்க என்ன டாபிக் எடுக்க போறோம் அப்படின்றத. நீங்களே ஸ்கூல் புக்ல எங்க இருக்கு அப்படின்றத பார்க்க படிச்சு. அதனுடைய கிளாஸஸ் இங்க நம்ம ஓரளவுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி அப்ரோச் பண்ணலாம்? கொஸ்டின் நம்ம பார்த்ததுமே எப்படி ஈஸியா சால்வ் பண்ணலாம்? அப்படிங்கிறத நம்ம சால்வ் பண்ண போறோம். கிளாஸ் போகலாம். நீங்க இந்த டைம் அண்ட் ஒர்க்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 3 டாபிக் இன்க்ளூட் ஆயிருக்கு. இந்த நேரம் மற்றும் வேலையில 3 சப் டிவிஷன்ஸ் மாதிரி நம்ம படிச்சாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன படிக்க போறீங்கன்னா, இதுதான் படிக்க போறீங்க. நேர் விகிதம் மற்றும் எதிர் விகிதங்கள் அப்படின்றது. இத நம்ம நேர்மாறல் மற்றும் எதிர்மாறல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நேர்மாறல், எதிர்மாறல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 2வதா நம்ம எத படிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரம் மற்றும் வேலை. இதுக்கு அடுத்தபடியா நம்ம குழாய்கள் மற்றும் தொட்டிகள் அப்படிங்கிற டாபிக் பத்தி படிக்கிறோம். குழாய்கள் மற்றும் தொட்டிகள். பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குழாய்கள் மற்றும் தொட்டிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது கலப்பு மாறல் அப்படின்றத பத்தி நம்ம படிக்கிறோம். கலப்பு மாறல் அதை பத்தி நம்ம படிக்கிற மாதிரி. சரிங்களா? இப்ப நேர்மாறல் மற்றும் எதிர்மாறல் அப்படின்னா என்னன்னு பார்த்தலாமா? ஓகே, இதான் நேர்மாறல் எதிர்மாறல் அப்படின்றது பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக்கான டெஃபினிஷன்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஒரு கண்டென்ட் மட்டும் சொல்றேன். அதை கவனிங்க. இத புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நீங்க சம்ஸ் ஈஸியா அப்ரோச் பண்ணிடலாம். இப்ப நேர்மாறல்னா ஒரு கேள்வி நீங்க கேட்கிறேன். ஒரு 10 பொருட்களின் விலை ரூபாய் 100 அப்படின்னு இருக்கு. பொருளோட எண்ணிக்கை 10 அப்படின்னு குடுத்திருக்காங்க. அதனுடைய விலை ரூ. 100 அப்படின்னு இருக்கு. 10 பொருளோட விலை ரூ. 100 அப்ப 27 பொருளினுடைய விலை என்ன? அப்படிங்கிறது நமக்கான கேள்வியா அமையுது. 10 பொருட்களின் விலை ரூபாய் 100 ஏனில் 27 பொருட்களின் விலை என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த இடத்துல பொருளோட எண்ணிக்கை அதிகரிக்கும் போது நமக்கு என்ன ஆகும்? விலையும் அதிகரிக்கும். ஆமாதான் 27 பொருளை வாங்குறீங்க. அப்ப அதிகமான அமௌண்ட்டா நான் பே பண்ணியாகணும். சரிங்களா? குறியீடு ரெண்டும் ஒரே மாதிரி இருந்ததுன்னா அதுதான் நேர்மாறல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல ரெண்டும் பிளஸ்ல இருக்கலாம். இல்ல ரெண்டும் மைனஸ் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம அது வந்து நேர்மாறல் அப்படின்னு சொல்லுவோம். இதான் நேர்மாறல்னா இந்த தெரிஞ்ச மதிப்பை இப்படி தலைகீழா எழுதிக்கணும். 10, 27 அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச மதிப்பா இருக்கா? அதை தலைகீழா மாத்திடுது. 27/10 அப்படிங்கிறது. சோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மதிப்பை அப்படியே பெருக்கல் எழுதிக்கணும். இந்த 0வும் 0வும் கேன்சல் ஆச்சு அப்படின்னா ரூ. 270 அப்படின்றது நமக்கான ஆன்சரா கிடைக்கும். புரியுதுங்களா? இதுதான் நேர்மாறல். நேர்மாறல்னா குறிகள் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நேர்மாறல். அப்படின்னா தெரிஞ்ச மதிப்பை தலைகீழா எழுதிட்டு அதை நம்ம பெருக்கல்ல வச்சு கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் கிடைக்கும். இந்த நேர்மாறல்ல வேற என்ன மாதிரி கேள்விகள்லாம் பிளேஸ் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளோட எண்ணிக்கை, விலை இத பத்தி படிக்கணும். இத தாண்டி வேற என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முதலீடு பண்ணக்கூடிய காலம், அதுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி. இதெல்லாம் நம்ம சொல்லலாமா? இப்ப ஒரு 5 மாசத்துக்கு எனக்கு 10,000 வட்டி கிடைக்குது. அப்ப 15 மாசத்துக்கு எனக்கு எவ்வளவு வட்டி கிடைக்கும்? அதிகமான வட்டி கிடைக்குமா? அப்ப மாதங்கள் அதிகமாகும்போது எனக்கான வட்டி தொகை அதிகமா கிடைக்கும். இதுவும் நாம நேர்மாறலா சொல்ல முடியும். வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா நேர்மாறல்ல? ஆ நேரம், தொலைவு இத சொல்லலாம். இந்த இடத்துல வேகத்த பத்தி பேசல. நேரத்தையும், தொலைவையும் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இப்ப நான் 1 மணி நேரத்துல 60 கிலோமீட்டர் பயணம் பண்றேன். அப்ப இதுவே 3 மணி நேரத்துல அதிகமான தூரம் என்னால பயணம் பண்ண முடியுமா? அதுதான் நம்ம நேர்மாறல் அப்படின்னு சொல்றோம். அதாவது டைம் அதிகரிக்கும் போது நமக்கான டிஸ்டன்ஸ் அதிகரிக்கும். இப்ப 2ம் ஒரே மாரி இன்கிரீஸ் ஆகுதா? இது நேர்மாறல். அதுதான் உங்களுக்கு ஈஸியா சொல்லியாச்சு. குறியீடு ஒரே மாரி இருந்துச்சுன்னா நேர்மாறல். அது பிளஸ்ஸா இருந்தாலும் சரி, மைனஸா இருந்தாலும் சரி. தட்ஸ் ஆல். எதிர்மாறல் அப்படின்றது என்னன்னு பார்த்தரலாமா?
இத சொல்லிட்டு டைரக்ட்டா நம்ம சம்க்குள்ள போயிருவோம். எதிர்மாறல். எதிர்மாறல் அப்படின்றது பாருங்க, ஆட்கள், நாட்கள் எடுத்துக்க ஒரு எடுத்துக்காட்டா. ஆட்கள், நாட்கள். 10 நபர்கள் ஒரு வேலைய 40 நாள்ல முடிக்கிறாங்க. 10 பேரு ஒரு வேலைய 40 நாள்ல முடிக்கிறாங்க. அப்போ 25 பேரு அந்த வேலைய எத்தன நாள்ல முடிப்பாங்க? அப்படின்றது தான் நமக்கான கேள்வியா இருக்கு. 10 பேரு ஒரு வேலைய 40 நாள்ல முடிச்சாங்கன்னா, 25 பேரு அந்த வேலைய எத்தன நாள்ல முடிப்பாங்க? தட்ஸ் ஆல். இங்க பாருங்க. ஆட்கள் அதிகரிச்சாங்கன்னா, நாட்கள் என்னவாகும்? குறையும். மேன் பவர் அதிகமானுச்சுன்னா, வேலை சீக்கிரம் முடிஞ்சிரும். இந்த இடத்துல பார்த்தீங்களா? குறியீடு மாறி இருக்குல்ல. இதுதான் நமக்கு எதிர்மாறல் அப்படின்னு சொல்லுவோம். எதிர்மாறல்னா, இந்த தெரிஞ்ச மதிப்ப அப்படியே நீங்க எழுதிக்க வேண்டியதுதான். 10/25 இன்டு 40 அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். 10/25 இன்டு 40. இது 5ஆல அடிச்சீங்க அப்படின்னா, இங்க 2 முறை, இங்க 5 முறை. 5 40 அடிச்சீங்க அப்படின்னா 8 முறை. அப்ப 8 2 16 அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அவ்வளவுதான். கிளியரா? இதுதான் எதிர்மாறல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப எதிர்மாறல்ல வேற என்ன மாரி கேள்விகள்லாம் இடம் பெறலாம் அப்படின்னா, ஆட்கள், நாட்கள் சொல்லியிருக்கோம். இதே மாரி வேற என்ன சொல்லலாம்னா, வேகம், நேரம். வேகம், நேரம் எப்படின்னா, இப்போ நான் ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருக்கேன்னா, என்னுடைய டெஸ்டினேஷன நான் 1 மணி நேரத்துல கிராஸ் பண்ணிடுறேன். 100 கிலோமீட்டர்ல போகும்போது 1 மணி நேரத்துல என்னுடைய பயண தூரத்த முடிச்சிடுறேன். அப்ப இதுவே நான் ஒரு 130 கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்கிறேன்னா, எனக்கு என்ன ஆகும்? நேரம் குறையும். அப்ப ஸ்பீட் இன்கிரீஸ் ஆனுச்சுன்னா, எனக்கு டைம் ரெடியூஸ் ஆகும். அப்ப இதுவும் நமக்கு எதிர்மாறலா எடுத்துக்க முடியும். வேற என்னலாம் எதிர்மாறல்ல வரலாம் அப்படின்னா, ஏதாவது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கா? ஏன்னா கொஸ்டின்ல நேர்மாறல், எதிர்மாறல் எதுவுமே குடுக்க மாட்டாங்க. கேள்விய படிச்சு பார்த்து நீங்க தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா, தேவை, நுகர்வு இது நம்ம எடுத்துக்க முடியும். அதாவது தேவை, செலவு எடுத்துக்கலாம். விலை, நுகர்வு. இது 2ம் ஒண்ணுக்கு ஒண்ணு எதிர்மாறலா தான் இருக்கு. விலை, நுகர்வு. நுகர்வுனா நான் கன்சியூம் பண்ணக்கூடிய பொருட்கள் தான் நுகர்வு அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப விலை குறைச்சு இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அதிகமா வாங்குவீங்களா? இன்னைக்கே ஒரு கோல்டு விலை, தங்கத்தோட விலை வந்து ஒரு 50,000க்கு போயிருச்சுன்னா, என்ன பண்ணுவோம்? அதிகமா போய் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துருவேன். அது விலை குறைஞ்சதுன்னா அதிகமா நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். விலை அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, குறைவா பர்ச்சேஸ் பண்ணுவேன். இது 2ம் ஒண்ணுக்கு ஒண்ணு எதிர் விகிதத்துல இருக்கு. அதுதான் நம்ம எதிர்மாறல் அப்படின்னு நம்ம சொல்லணும். சரிங்களாப்பா? இப்ப இதுல இருக்கக்கூடிய கேள்வியெல்லாம் நம்ம பார்க்கலாம். மத்தபடி இந்த புக்ஸ்ல எதுவுமே நமக்கு ஒரு டைரக்ட்டான பாயிண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்லாம் கிடையாது. சம்ம சால்வ் பண்றதா தான் நமக்கு இருக்கு. இப்ப டைரக்ட்டாவே நம்ம வந்துரலாம். சம்ம சால்வ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன்னா இதுல வந்து உங்களுக்கு கூற்று காரணங்கள் பெருசா எதுவுமே இருக்க போறதில்ல. அதே மாரி இந்த பாயிண்ட்ட மெயினா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் ஒரு டைம் நம்ம ஸ்டேட் கவர்ன்மென்ட்ல ஒரு எக்ஸாம்ல கேட்ட கேள்வி. நேர்மாறல் அப்படின்றது இந்த அமைப்புல இருக்கும். அதாவது K ஈக்குவல் டூ எக்ஸ் பை ஒய் அப்படிங்கிற அமைப்புல இருந்துச்சுன்னா, அது வந்து நேர்மாறல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பொறுத்துதல ஒரு டைம் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்ன்மென்ட்ல ஒரு கொஸ்டின் வேற ஒரு எக்ஸாம்ல கேட்டிருக்கு. திட்டத்துல இல்ல. வேற ஒரு எக்ஸாம்ல அந்த மாரி கேட்டிருந்தாங்க. அடுத்தது எதிர்மாறல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, இந்த அமைப்புல இருக்கும். எக்ஸ் ஈக்குவல் டூ கே ஒய் அப்படிங்கிற அமைப்புல இருக்கும். அது இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நேர்மாறல். எக்ஸ் ஈக்குவல் டூ கே ஒய் அப்படின்றது. எதிர் விகிதம் அப்படின்னா கே ஈக்குவல் டூ எக்ஸ் ஒய் அப்படிங்கிற அமைப்புல இருக்கு. இதுதான் எதிர் விகிதம் அப்படின்னு சொல்லுவோம். இத வந்து நேர் விகிதம்னு சொல்லுவோம். இல்லன்னா நேர் மாறல் அப்படின்னு சொல்லுவோம். வகுத்தல்ல எழுதியிருக்கீங்களா? அது வந்து நேர்மாறல். அப்படியே எக்ஸ் ஒய்யும் பெருக்கல் எழுதியிருந்தீங்கன்னா, அது வந்து எதிர்மாறல். லாஸ்ட்டாவே நமக்கு குடுத்திருப்பாங்க டேட்டா. ஓரலகு அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? அது நான் பின்னாடி சொல்றேன். இது இந்த சம் பார்த்து ஒரு மகிழுந்து 90 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க 30 நிமிடங்கள். அதே சார் மகிழுந்து 210 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் என்ன? எக்ஸாமுக்கு எப்படி படிக்கிறீங்களோ அந்த மாதிரி அப்ரோச் பண்ணுங்க. சரிங்களா? ஷார்ட்டா முடிக்கிற மாரி இருக்கும். ஒரு பஸ்
நான் ஒரு கார் 90 கிலோமீட்டர் தூரத்த எவ்வளவு நேரத்துல கடக்குது அப்படின்னா 2 1/2 மணி நேரம். அப்ப 2 1/2 மணி நேரத்துல எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 150 நிமிடம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நேரம் 150 நிமிடம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மகிழுந்து 210 கிலோமீட்டர் தூரத்த எவ்வளவு நேரத்துல கடக்கும் அப்படின்றது நமக்கான கொஸ்டினா இருக்கும். ஒரு பஸ் 90 கிலோமீட்டர் தூரத்த 150 நிமிஷத்துல கடக்குது. அதுவே 210 கிலோமீட்டர் எவ்வளவு நிமிஷத்துல கடக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. நான் அங்க மணி நேரத்துல குடுத்திருந்தாங்க. அது நிமிடமா மாத்திட்டேன். இங்க அதிகமான கிலோமீட்டர் பயணம் பண்றேன். அப்ப கண்டிப்பா அதிகமான நேரம் நமக்கு எடுக்க செய்யும். 2ம் ஒரே குறியீடா இருக்கா? அப்ப இது என்ன மாறுது? நேர் மாறுது. நேர் மாறல்னா இது தெரிஞ்ச மதிப்ப இப்படி தலைகீழா எழுதியிருக்கும். 210/90 இன்டு 150 அப்படின்னு. சோ இந்த 0வும் இந்த 0வும் அடிபட்டு போயிருக்கு. இப்போ 3ஆல அடிச்சீங்க அப்படின்னா இந்த 3 இங்க வரும். இந்த 5 இங்க வரும். இந்த 3 கொண்டு வந்து அடிச்சீங்க அப்படின்னா 70. 70 இன்டு 5 அப்படின்னா 350 நிமிடங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த 350 நிமிடங்கள நான் என்னவா மாத்திக்கலாம்னா மணி நேரங்களா மாத்திக்கிறேன். 350 நிமிடத்த ஒரு மணி நேரமா மாத்தணும் அப்படின்னா 60ஆல டிவைட் பண்ணுவோம். அப்ப 60 இன்டு 5 அப்படின்னா 300 முடிஞ்சிருச்சு. சோ அப்ப 5 மணி நேரம் முழுசா கிடைக்கும். மீதி இருக்கிறது நிமிடங்களா இருக்கும். அதுதான் பாருங்க இங்க குடுத்திருக்காங்க. 5 மணி 50 நிமிடங்கள் அப்படின்னு குடுத்திருக்காங்க. இது சரியா தவறான நமக்கு கூற்று காரணங்கள்ல கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால இதெல்லாம் நமக்கு கேட்க மாட்டாங்க அப்படின்னா விட்டுறக்கூடாது. சரியா தவறா வச்சு கூற்று காரணங்கள கேட்பாங்க. இந்த ஒரு 2 கூற்று எடுத்து குடுத்துட்டு, கூற்று 1 சரி, 2 தவறு. கூற்று 1 தவறு, 2 சரி. அப்படின்ற மாரி கேட்டுருவாங்க. சரியா தவறாவ கூற்றுக்கு பயன்படுத்திப்பாங்க. இதுல எதெல்லாம் சரி, தவறு அப்படின்றது பாருங்க. ஒரு பேருந்து கடந்த தூரமும், அத்தூரத்தை கடக்க எடுத்துக்கொண்ட நேரமும் நேர் விகித தொடர்புடையவை அப்படின்னு சொல்றாங்க. தூரம், கடக்க எடுத்துக்கொண்ட நேரம். ஆமா, 2 ஒண்ணுக்கு ஒண்ணு நேர் விகித தொடர்புடையவை. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளா நம்ம சொல்லியிருப்போமா? தூரம். ஒரு 10 கிலோமீட்டர 1 மணி நேரத்துல கடக்குறீங்க. அப்ப 20 கிலோமீட்டர 2 மணி நேரம் நமக்கு எடுக்க போகுது. அப்போ ஒண்ணுக்கு ஒண்ணு நேர் விகிதத்துல தான் இருக்கு. கூற்று 1 சரி. சரிங்களா? ஒரு குடும்பத்தின் செலவினமானது அக்குடும்பத்தில் உள்ள நபர்களின் எண்ணிக்கையோடு நேர் விகித தொடர்புடையது. ஆமாதானே? இப்போ ஒரு குடும்பத்துல 10 பேர் இருக்காங்கன்னா, அவங்களுக்கு ரூ. 1000 செலவாகும். கரெக்ட்டா? இப்ப இதுவே ஒரு 5 பேர் இருக்காங்க அப்படின்னா, செலவினம் நமக்கு என்ன ஆகும்? குறையும். அதுவும் நேர் விகித தொடர்புல தான் இருக்கு. எதிர் விகிதத்துல வராது. ஆட்கள் குறைஞ்சாங்கன்னா செலவு அதிகரிக்காது. ஆட்கள் குறைஞ்சாங்கன்னா செலவு குறையதான் செய்யும். ஓகே. அப்ப 2வது சரியானது தான். ஒரு விடுதியில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கையும், அவர்கள் உணவும் அவர்கள் உண்ணும் உணவின் அளவும் நேர் விகிதத்தில் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நேர் விகிதத்தில் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா? ஒரு ஹாஸ்டல்ல 10 பேர் இருக்காங்க. அவங்க ஒரு நாளைக்கு 100 கிலோ சாப்பிடுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப ஹாஸ்டல்ல ஒரு 5 பேர் வெளிய போயிட்டாங்க அப்படின்னா, அவங்க உண்ணக்கூடிய உணவின் அளவு என்ன ஆகும்? குறையும். இப்ப இது ஆக்சுவலா நேர் மாறல் தான். ஆனா இவங்க என்ன சொல்ட்டாங்க? நேர் விகிதத்தில் இல்லை அப்படின்னு குடுத்துட்டாங்க. அப்ப இது என்னது? தவறானது. ஏன்னா, ஆட்கள் அதிகமா இருந்தாங்கன்னா, அதிகமான உணவு உண்ணுவாங்க. குறைச்சுட்டாங்க அப்படின்னா, குறைவான உணவு தான் உண்ணுவாங்க. அதான் சொல்றாங்க. ஒரு விடுதியில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கையும், அவர்கள் உண்ணும் உணவின் அளவும் நேர் விகிதத்தில் இல்லை. எக்ஸாக்ட்டா நேர் விகிதத்துல தான் இருக்கு. ஒரு 10 பேரு 100 கிலோ சாப்பிடுறாங்க. 5 பேர் இருந்தாங்கன்னா, குறைவான உணவு தான் சாப்பிடுவாங்க. 10 பேர தாண்டி அதிகமான நபர்கள் வந்தாலும், அதிகமா தான் சாப்பிட முடியும். சோ, அப்ப இங்க அதிகரிச்சா, இங்கேயும் அதிகரிக்கும். நேர் விகிதத்துல தான் இருக்கு. ஆனா இவங்க நேர் விகிதத்தில் இல்லைன்னு ஒரு வார்த்தைய குடுத்துட்டாங்க. அப்ப கூற்று 1, 2 சரி, 3 தவறு. புரியுதுங்களா? இந்த மாரி கேள்விகளுக்கு இந்த மாரி எக்ஸாம்பிள் வச்சு நீங்க அப்ரோச் பண்ணணும். அதனால இந்த மாரி பாயிண்ட்க்குலாம் இம்பார்ட்டன்ஸ் குடுத்து படிங்க. டைரக்ட்டா சம்முக்கு போகுறத விட. இந்த மீதி 2மே வந்து நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? ஏன்னா சரியா தவறா கூட நான் சொல்லிடுறேன். இங்க பாருங்க. மல்லிகா 1 கிலோமீட்டர் தூரத்தை 20 நிமிடத்தில் கடந்தால், 3 கிலோமீட்டர் தூரத்தை 1 மணி நேரத்தில் கடந்து முடிப்பார் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? 1 கிலோமீட்டர 20 நிமிஷத்துல கடக்குறாங்க. அப்ப 3 கிலோமீட்டர
1 மணி நேரம் அப்படின்னா 60 நிமிஷம். இதெல்லாம் வந்து ஓரலகு முறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் ஓரலகு முறை. 1 கிலோமீட்டர் 20 நிமிஷம். அப்ப 3 கிலோமீட்டர் 60 நிமிஷம். சரியா போயிடுச்சு. அப்ப இது சரியானதா குடுத்துருக்காங்க. அடுத்து இந்த கேள்வி பாருங்க 5வது. 12 நபர்கள் 8 நாட்களில் ஒரு குளத்தை வெட்டுவார்கள். இது சம்மாவே குடுத்துட்டாங்க. 12 பேரு 8 நாட்கள்ல ஒரு குளத்த வெட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனில் அதே வேலையை அதே வேலையை 16 நபர்கள் 6 நாட்களில் செய்து முடிப்பார்கள். அப்படின்றது நமக்கான கேள்வி. சரியா தவறா அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். 12 பேரு 8 நாட்கள்ல ஒரு குளத்த வெட்டி முடிக்கிறேன்னு சொல்றாங்க. அதே வேலைய 16 நபர்கள் 6 நாட்களில் செய்து முடிப்பார்கள். இதுதான். இதுதான் நம்ம ஓரளவு முறைய பயன்படுத்தி இருக்கிற மாரி இருக்கு. சரிங்களா? இங்க பாருங்க. 12 பேரு ஆட்கள் நாட்கள். 8 நாள்ல ஒரு வேலைய முடிக்கிறாங்க. அப்ப ஒரு ஆண் வந்து 12 நபர்கள் 8 நாட்களில் ஒரு குளத்தை வெட்டுவார்கள். அதே வேலையை 16 நபர்கள் 6 நாட்களில் செய்து முடிப்பார்கள். அப்படின்றது நமக்கான கொஸ்டினா இருக்கு. இந்த எஃபிஷியன்ட் கான்செப்ட் எல்லாமே எடுக்கிற மாரி. சரிங்களா? இது பாருங்க. 12 நபர்கள் 8 நாட்களில் ஒரு குளத்தை வெட்டுவார்கள். இது ஃபர்ஸ்ட் நீங்க எழுதிக்கோங்க. இந்த மாரி இருக்கு. 12 பேரு 8 நாள்ல ஒரு வேலைய முடிக்கிறாங்க. அப்ப 16 பேரு எத்தன நாள்ல முடிப்பாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இந்த மாரி உங்களுக்கு யோசிக்கிற மாரி குடுத்துருக்காங்க. அப்ப இங்க பாருங்க ஆட்கள் அதிகரிச்சாங்கன்னா, இங்க என்ன ஆகும்? நாட்கள் குறையும். அப்ப இது எதிர்மாறல் தான். சோ எதிர்மாறல் அப்படின்னா, அது தெரிஞ்ச மதிப்ப நீங்க அப்படியே போட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். 12/16 இன்டு 8யும் 16 அடிச்சீங்கன்னா 2 முறை, 2 அடிச்சீங்கன்னா 6 முறை. சோ அப்ப சரியா தான் குடுத்துருக்காங்க. கேள்வி இந்த மாரி வச்சுக்கிட்டு நீங்க சால்வ் பண்ணி பார்க்கணும். புரியுதுங்களா? ஓரளவு முறைய பயன்படுத்த தேவையில்ல. டைரக்ட்டா நீங்க எதிர்மாறல்குள்ளேயே சால்வ் பண்ணா ஆன்ஸர் கிடைச்சிடும். அப்ப 5வது நமக்கு சரியா தான் குடுத்துருக்காங்க. கிளியராப்பா? அடுத்து இந்த மாரி கேள்விகள்லாம் நீங்க கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுங்க. இது பாருங்க. இந்த மாரி சால்வ் பண்ணணும். 8வது கேள்வி. 6வது கேள்வி. 8 மீட்டர் நீளமுள்ள கம்பத்தின் நிழலின் நீளம் 6 மீட்டர் அப்படின்னு குடுத்திருக்காங்க. 8 மீட்டர் நீளமுள்ள கம்பத்தின் நிழலின் நீளம். இது வந்து நிழல். ஷேடோ. இதுதான் கம்பம். கம்பத்தினுடைய நீளம் 8 மீட்டர். 8 மீட்டர் நீளமுள்ள கம்பத்தின் நிழலின் நீளம் 6 மீட்டர். அதே நேரத்தில் 30 மீட்டர் நிழல் ஏற்படுத்தும் மற்றொரு கம்பத்தின் நீளம் என்ன? அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த இடத்துல பாருங்க நிழலே நமக்கு அதிகரிக்குது. அப்ப கண்டிப்பா அந்த கம்பத்தினுடைய நீளமும் நமக்கு என்னவா இருந்திருக்கும்? அதிகமா தான் இருக்கும். புரியுற இடத்துல பாருங்க. 2 ஒரே மாரி தானே இருக்கு. அப்ப இதுதான் என்னது? நேர்மாறல். நேர்மாறல்னா தெரிஞ்ச மதிப்ப தலைகீழா போட சொல்லிரும். தெரிஞ்ச மதிப்பு இந்த சைடு தான் இருக்கணும்னு கிடையாது. இந்த சைடு இருந்தாலும் அத நீங்க தலைகீழா போடுங்க. இப்ப 30/6 இன்டு 8 அப்படின்னு நம்ம போடுவோம். 6ல் 30 அடிச்சீங்கன்னா 5. அப்ப 5 இன்டு 8 40 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப ஆன்சர் 40 மீட்டர் அப்படின்றது கரெக்ட். கிளியரா? இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். அதெல்லாம் நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. இதுல ஏதாவது கொஞ்சம் டிஃபரா இருக்கக்கூடிய கேள்வி மட்டும் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே நேர்மாறல்ல வரக்கூடிய கேள்விகள். எதிர்மாறல் சொல்லியிருந்தோமா எதிர்மாறல்ல? இந்த பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நேர்மாறல்னா k ஈக்குவல் டு x பை y ன்னு இருக்கும். எதிர்மாறல்னா k ஈக்குவல் டு x y. அத மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் டைரக்ட்டா சம்ஸ்ல தான் வரும். இந்த கேள்வி பாருங்க. இந்த 3வது கேள்வி பாருங்க.
எதிர்மாறல தான் இருக்கு. ஆனா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். டைரக்ட்டா இல்லாம கொஞ்சம் நீங்க மைனஸ் பண்ணி ஆன்ஸர் எடுக்கிற மாரி. இந்த 3வது கேள்வி பாருங்க. ஒரு விவசாயியிடம் 144 வாத்துக்களுக்கு 28 நாட்களுக்கு தேவையான உணவு உள்ளது. அதாவது 144 வாத்துக்கு 28 நாட்களுக்கு தேவையான உணவு இருக்காம். அவர் 32 வாத்துக்களை விற்றுவிட்டார். 144ல 32 வாத்த நான் என்ன பண்ணிட்டேன்? வித்துட்டேன். அப்ப மீதி நம்மட்ட எவ்வளவு இருக்கும்? 112 வாத்து தான் இருக்கும். எனில் அவரிடம் உள்ள உணவு மீதமுள்ள எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும்? 144 வாத்துக்கு 28 நாட்களுக்கு உணவ வச்சிருக்கான். இப்ப என்ன பண்றாருன்னா, ஒரு 32 வாத்து வித்துட்டாருன்னா, இந்த மீதி இருக்கக்கூடிய உணவு எத்தனை நாட்களுக்கு போதுமானதா இருக்கும்? அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது இந்த 112 வாத்துக்கு எத்தனை நாளைக்கு உணவு குடுக்க முடியும்? அப்படின்றது நமக்கான கேள்வியா இருக்கு. இந்த வாத்தோட எண்ணிக்கை இங்க குறையுதுன்னா, நான் என்ன பண்ண முடியும்? அதிகமான நாட்களுக்கு உணவு குடுக்க முடியும். இது என்ன மாறல்? எதிர்மாறல். எதிர்மாறல்னா இது தெரிஞ்ச மதிப்ப நான் அப்படியே போட சொல்லிருவேன். 144/112 8 28 அப்படின்னு நம்ம சால்வ் பண்ணியிருக்கோமா? 28யும் 112 அடிச்சீங்க அப்படின்னா, ஒரு 4 முறை நமக்கு கிடைக்கும். எக்ஸாக்ட்டா 4 முறை வரும். 4யும் இதே அடிச்சீங்க அப்படின்னா, ஒரு 36 முறை நமக்கு ஆன்ஸர் கிடைக்கும். 36 அப்ப 36 நாட்களுக்கு அந்த உணவ இந்த விவசாயியால என்ன பண்ண முடியும்? குடுக்க முடியும். அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாரி கேள்விகள் நமக்கு சான்ஸ் இருக்கு. இந்த 2வது கேள்வி பாருங்க. ஏன்னா மீதிலாம் நீங்களே சால்வ் பண்ற மாரி தான் இருக்கு. இத மட்டும் நான் சால்வ் பண்றேன். C = KD என்பதில் C-க்கும் D-க்கும் இடையே உள்ள உறவு என்ன? அப்படின்றத நம்ம கேட்கிறாங்க. C-யும் D-யும் என்ன உறவுல இருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. C-யும் D-யும் ஒண்ணுக்கு ஒண்ணு நேர் விகித தொடர்புல தான் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட்டே நம்ம படிச்சோமா? K = X/Y அப்படின்னு இருந்துச்சுன்னா, அது என்ன மாறல்? நேர் மாறல். இப்ப K அப்படிங்கிறது ஒரு மாறிலின்னு எடுத்தீங்கன்னா, C/Dன்னு வந்துரும். அப்ப C-க்கும் D-க்கும் இடையே உள்ள உறவு நேர் விகிதம் அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த இடத்துல C = 30, D = 6 அப்படின்னா, K உடைய மதிப்பு என்னன்னு கேட்கிறாங்க. இத அப்படியே கொண்டு போய் அப்ளை பண்ண வேண்டியதுதான். C = KD. C உடைய மதிப்பு 30, K தெரியல, D உடைய மதிப்பு 6. அப்ப 6யும் 30யும் அடிச்சீங்கன்னா 5. தட்ஸ் ஆல். அப்ப K = 5 அப்படின்னு கிடைச்சு. D = 10 அப்படின்னா C உடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. புரியுதுங்களா? D உடைய மதிப்பு 10 அப்படின்னு குடுத்துட்டு, C உடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த கொஸ்டின் உங்களுக்கானது. இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் 2ம் நம்ம சால்வ் பண்ணோம். அடுத்தது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து இந்த 6வது கேள்வி பாருங்க. X ஆனது Y யின் இரு மடங்கோடு எதிர் விகித தொடர்புடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. X ஆனது Y யின் இரு மடங்கோடு எதிர் விகித தொடர்புடையது. இது Xன்னு வச்சீங்கன்னா, எதிர் விகிதம் சொல்றாங்க. X Y யோட இரு மடங்கோட எதிர் விகித தொடர்புடையதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? கொடுத்துள்ளபடி Y = 6. சோ Y = 6 அப்படின்னா, X னுடைய மதிப்பு 4ல இருக்கும். அப்போ Y = 8 அப்படின்னா, இந்த மதிப்பு என்ன? அப்படிங்கிறது நமக்கு கேட்கிறாங்க. சரி சார். அப்ப இது டைரக்ட்டாவே நீங்க போட்டு பாருங்க. ஆன்ஸர் 3 அப்படின்றது. சரிங்களா? இந்த இடத்துல அதிகரிச்சதுன்னா, இங்க டெஃபனட்டா என்ன இருந்திருக்கும் அப்படின்னா, குறைஞ்சிருக்கும். சோ குறைஞ்சிருந்துச்சு அப்படின்னா, தெரிஞ்ச மதிப்ப அப்படியே போட சொல்லியிருக்கோம். 6/8 இன்டு 4. 4யும் 8யும் அடிச்சீங்க அப்படின்னா 2, 2யும் 6யும் அடிச்சீங்கன்னா அவ்வளவு. இப்ப இத செக் பண்ணி பாருங்க. இந்த 4 X அப்படின்றது Y யோட இரு மடங்கோட எதிர் விகித தொடர்புடையது. அப்ப இங்க என்ன இருக்குன்னா, இங்க 4 இருக்கு. ஒண்ணுக்கு ஒண்ணு எதிர் விகித தொடர்பு இருக்கு. அப்ப இங்க 6 இருந்துச்சுன்னா, X என்னவா இருந்திருக்கும்? 3 அப்படின்னு இருக்கும். இத டைரக்ட்டா நீங்க அப்ரோச் பண்ணலாம். இந்த கேள்வி பாருங்க. 12வது கேள்வி. நேர் விகிதம், எதிர் விகிதம்னு கொஞ்சம் கேள்வி மாற ஆரம்பிக்கும். அது என்ன அப்படின்றத பாருங்க. ஒரு வெள்ள நிவாரண முகாமில் 80 நபர்களுக்கு தேவையான 80 நபர்களுக்கு தேவையான உணவு 60 நாட்களுக்கு போதுமானதாக உள்ளது. 80 பேருக்கு 60 நாட்களுக்கு போதுமான உணவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க.
10 நாட்களுக்கு பிறகு 10 நாட்களுக்கு பிறகுனா இந்த இடத்துல என்ன ஆயிருக்கும்? இந்த 80 பேருக்கு 50 நாளைக்கு என்னால எக்ஸாக்ட்டா உணவு குடுக்க முடியும். 80 பேர் இருக்காங்க அப்படின்னா, 60 நாட்களுக்கு அவங்களுக்கு உணவு குடுத்துற முடியும். கடைசி நாள் வரைக்கும் அவங்களுக்கு உணவு குடுக்க முடியும். நடுவுல கொஞ்சம் பேர் எக்ஸ்ட்ரா வந்து சேர்ந்துட்டாங்கன்னா, என்னால அந்த 60 நாளுக்கு உணவு குடுக்க முடியாது. அதுதான் இங்க பேசிட்டு இருக்கோம். இது தனியா நம்ம எக்ஸ்ட்ரா எடுக்கிற மாரி எடுத்துக்கோங்க. அதான் ஈஸியா இருக்கும். அந்த 80 நபர்களுக்கு 60 நாட்களுக்கு என்னால உணவு குடுக்க முடியும். 10 நாட்களுக்கு பிறகு அப்படின்றதுனால, ஒரு 10 நாள் குறைஞ்சு போயிருச்சு. அப்ப இங்க 50 நாளைக்கு மட்டும் தான் என்னால இப்போதைக்கு உணவு குடுக்க முடியும். இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு 20 பேர் புதிதாக அந்த முகாமில் வந்து சேர்ந்தார்கள். அப்ப இங்க 100 பேர் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு எத்தன நாளைக்கு உணவு குடுக்க முடியும்? அதுதான் நமக்கான கேள்வியா இருக்கு. இந்த இடத்துல ஆட்கள் அதிகரிச்சாங்கன்னா, இங்க என்ன ஆகும்? நாட்கள் குறையும். குறி மாறி இருந்துட்டாலே அத நம்ம எதிர்மாறல் அப்படின்றது படிச்சோம். அப்ப இத எப்படி எழுதலாம்னா, இருக்கிற மதிப்ப அப்படியே எழுதிக்கணும். இந்த சைடு கேன்சல் பண்ணா உங்களுக்கான ஆன்சர் கிடைச்சுரும். 50யும் 100 அடிச்சீங்கன்னா 2, 2யும் 80 அடிச்சீங்க அப்படின்னா 40 அப்படின்னு சொல்லும். அவ்வளவுதான் ஆன்சர். இந்த கேள்வி கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா மைனஸ் பண்ணி போடுற மாரி இருக்கும். சரிங்களா? அதே மாரி தான் இந்த 13வது கேள்வி. 6 நபர்கள் ஒரு வேலையை 12 நாட்களில் செய்து முடிக்கின்றனர். 6 பேரு ஒரு வேலைய 12 நாட்கள்ல செய்து முடிக்கிறாங்க. இது ஆட்கள், இது வந்து நாட்கள். 2 நாட்கள் கழித்து, அப்ப இங்க என்னவா மாறிரும் அப்படின்னா 10 நாட்களா மாறிரும். இந்த 10 நாட்களும் அந்த இடத்துல 6 பேர் அப்படியே தான் இருக்காங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, 6 நபர்கள் புதிதாக வந்து சேர்ந்தார்கள். அப்ப இங்க என்னவா மாறிரும் அப்படின்னா 12 ஆட்கள் மாறிட்டாங்க. மேலும் 6 நபர்கள் புதிதாக வந்து சேர்ந்தார்கள். அப்ப இந்த 6 கூட இன்னும் ஒரு 6 பேர் சேர்ந்துட்டாங்க. இப்ப 12 பேர். அவங்க எத்தன நாள் அந்த வேலைய முடிப்பாங்க? அப்படிங்கிறது கேள்வி. இங்க ஆட்கள் அதிகரிச்சாங்கன்னா, இங்க நாட்கள் குறையும். அப்ப இது என்ன மாறல்? எதிர்மாறல். எதிர்மாறல் அப்படின்னா தெரிஞ்ச மதிப்ப அப்படியே எழுத சொல்லிடணும். 6/12 இன்டு 10. சோ இந்த 6யும் 12 அடிச்சீங்கன்னா 2, 2யும் 10 அடிச்சீங்கன்னா 5. சோ அப்ப 5 நாள்ல இந்த வேலை முடியும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அவ்வளவுதான். நான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு முன்னாடியே நான் சொன்னது. அதனால தான் இத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா தியரி பார்ட்ல இருக்கு. நேர்மாறல்னா எக்ஸ் பை ஒய்ன்னு வந்திருக்கும். கே ஈக்குவல் டு எக்ஸ் பை ஒய்ன்னு இருக்கும். எதிர்மாறல் அப்படின்னா கே ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் அப்படிங்கிற அமைப்பு. தட்ஸ் ஆல். இதோட வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நேர் விகிதம், எதிர் விகிதம் புரியுது. கிளியராப்பா இது? இது வந்து நமக்கு 7த்லயே இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டெர்ம்ல இருக்கும். பார்த்து. அடுத்தது இதுலயே கலப்பு மாறல் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டைப்ல கலப்பு மாறல். கலப்பு மாறல் அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப நேர்மாறல், எதிர்மாறல்ல நம்ம டேட்டாவே 2 தான் இருக்கு. இது ஒரு 10 பேரு 15 நாள்ல வேலைய முடிக்கிறாங்க. இப்ப கலப்பு மாறல் என்ன ஆகும் அப்படின்னா, இன்னொரு டேட்டா எக்ஸ்ட்ரா வரும். என்ன அப்படின்னா, இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். P1 H1 D1 equal to P2 H2 D2 அப்படின்றது. P1 H1 D1 equal to P2 H2 D2. P1 T1 இதெல்லாம் நம்ம நேர்மாறலையே படிச்சிருக்கோம். P1 D1 அந்த இடத்துல ஹவர புதுசா இன்க்ளூட் பண்ணணும். அவ்வளவுதான். சரிங்களா? ஹவர் மணி நேரத்தை இன்க்ளூட் பண்ணணும். 10 பேரு ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் வேலை பார்த்து 15 நாள்ல அந்த வேலையை முடிச்சிடுறாங்க. அப்படின்றத பத்தி நம்ம படிக்கணும். அவ்வளவுதான். இன்னொரு ஃபார்முலா இதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? 2வது ஃபார்முலா. இது மட்டும் தான் அதுல யூஸ் பண்ணணும். P1 H1 D1 divided by P2 H2 D2 equal to W1 by W2. Yes. இது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, அதுல இன்னொரு டேர்ம் வந்து எக்ஸ்ட்ரா வந்துரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வேலையின் அளவ குடுத்திருந்தாங்கன்னா, இந்த 2வது ஃபார்முலா எடுக்கணும். வேலையின் அளவு அப்படின்றது எத சொல்றாங்கன்னா, அவங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை செஞ்சிருக்காங்க. அதாவது ஒரு 10 மீட்டர் சுவர கட்டியிருக்காங்க. ஒரு 100 மீட்டர் ரோட போட்டிருக்காங்க. 10 ஏக்கர் நிலத்த உழுதுருக்காங்க. ஒரு 10 பேப்பர எழுதியிருக்காங்க. இந்த மாரி இந்த வேலையின் அளவ குறிக்கும். குவான்டிட்டிய குறிக்கும். சரிங்களா? ஜஸ்ட் ஒரு வேலைய முடிச்சாங்க அப்படின்றத குடுத்தாங்கன்னா, இந்த ஃபார்முலா நீங்க எடுக்காதீங்க. ஏன்னா ஒரு வேலைன்னா எல்லாமே ஒரு வேலையில அடங்கும்.
இப்ப நீங்க படிக்கிறது ஒரு வேலை, சாப்பிடுறது, தூங்குறது, இப்ப கிளாஸ் எடுக்கிறது எல்லாமே ஒரு வேலையில முடிஞ்சிரும். ஸோ அப்படிங்கும்போது ஒரு வேலையை முடித்தனர் அப்படின்னா, டைரக்ட்டா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்துருங்க. வேலையின் அளவுன்னு குடுத்தாங்கன்னா 2வது ஃபார்முலா. சரிங்களா? இந்த வேலையின் அளவ மென்ஷன் பண்ணும்போது, அ அவங்களுடைய சம்பளத்த குடுத்தாலும் நீங்க தாராளமா இந்த 2வது ஃபார்முலா எடுத்துக்கலாம். சரிங்களா? சம்பளத்தின் அளவு 10 பேரு 15 நாள் வேலை பார்த்து ரூ. 3000 சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, சம்பாத்தியம் அப்படின்றதும் அவங்க வேலையின் அளவ பொறுத்து குடுக்கிறது தான். அப்படிங்கும்போது நீங்க 2வது ஃபார்முலா தாராளமா எடுத்துக்கலாம். இந்த 2வது ஃபார்முலால குடுத்திருக்க எல்லா மதிப்புமே வரணுமா அப்படின்னு கேட்டா, அ டெஃபினட்டா அது நமக்கு தேவையில்ல. ஆனா வேலையின் அளவுன்னு குடுத்தா நீங்க 2வது ஃபார்முலா எடுத்துக்கணும். இப்ப இதுல எனக்கு ஹவரே குடுக்கல சார் அப்படின்னா, அத எடுத்துக்கலாமான்னு கேட்டா, நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். அந்த குடுக்காத மதிப்ப ஜஸ்ட் விட்டுருங்க. அது நீங்க ஃபுல்லா கூட போட வேண்டிய அவசியம் அந்த இடத்துல 1ன்னு நான் போட்டுக்கிறேன், 0ன்னு போட்டுக்கிறேன் அப்படின்னு போடாதீங்க. தெரியாத மதிப்பு இருந்துச்சுன்னா, அத அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு தெரிஞ்ச மதிப்பு மட்டும் போடுங்க. 10 பேரு 15 நாளையில 300 ஏக்கர் நிலத்த உழுதுருக்காங்க அப்படின்னா, சார் ஹவரே குடுக்கலையே அப்படின்னா, அத நீங்க போடாதீங்க விட்டுருங்க. சரிங்களா? ஆனா இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவுக்கு டெஃபினட்டா எல்லாமே வந்துரும். P1 H1 D1 10 பேரு 15 மணி நேரம் வேலை பார்த்து 13 நாள்ல வேலைய முடிக்கிறாங்க. அப்படின்னு எல்லா மதிப்புகளும் குடுத்துருவாங்க. ஒரு மதிப்பு நமக்கு மிஸ் ஆகும். இதுல மொத்தம் 6 மதிப்புகள் இருக்கும். அதுல ஒரு மதிப்பு மிஸ் ஆகும். அவ்வளவுதான். அத பத்தி நம்ம சம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. இத பார்த்தீங்களா? இதெல்லாம் நேர் விகிதத்துக்கான சில எடுத்துக்காட்டுகள். இதுதான் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். கரெக்ட் தானே? தூரமும் நேரமும், வாங்குதலும் செலவிடுதலும், வேலை நேரமும் சம்பாத்தியமும். அதுதான் சொல்லணும். வேலை நேரம் சம்பாத்தியத்த நம்ம என்ன சொல்லிட்டோம்னா, முதலீடு நமக்கு கிடைக்கக்கூடிய வட்டிக்கு சொல்லியிருந்தோம். அந்த மாரி. அதிக நேரம் வேலை செஞ்சீங்கன்னா, அதிகமான சம்பாத்தியம் கிடைக்கும். அதுவும் நீங்க தாராளமா எடுத்துக்காட்டா ஆனா இந்த மாரி பாயிண்ட் தான் நீங்க பார்த்திருக்கீங்க. இந்த டெட் எக்ஸாமுக்கு அதுதான் நீங்க மெயினா பார்க்கணும். இதெல்லாம் பாருங்க. எதிர் விகிதத்துல இருக்கு. விலையும் நுகர்வும் ஒண்ணுக்கு ஒண்ணு எதிர் விகிதத்துல இருக்கும் அப்படின்னு சொன்னோம். வேலையாட்களும் காலமும், ஆட்கள் நாட்கள். வேகமும் காலமும் அதுவும் நம்ம எக்ஸாம்பிள்ல சொன்னோம். அதேதான் இங்க இருக்கு. சொல்றதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ரொம்பலாம் இதுல வந்து உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலா குடுத்துருப்பாங்க. அதாவது நீங்க இறங்கிலாம் படிக்க தேவையில்ல. சொல்றத புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நீங்க இந்த சம்ஸ் எல்லாம் ஈஸியா அப்ரோச் பண்ணலாம். தியரி மட்டும் எதெல்லாம் சொல்றானோ அதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நான் தியரிலாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா நான் புரியுற மாரி சொல்லிருவேன். அத மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த ஒரு கேள்வி பாருங்க அப்படியே சும்மா சால்வ் பண்ணலாம். எடுத்துக்காட்டு 4.22 அவங்களே குடுத்துட்டாங்க எதிர் நேர் மாறல் அப்படின்ற மாரி. எதிர் எதிர்மாறல் அப்படின்றது. 48 ஆண்கள் ஒரு வேலையை நாள் ஒன்றுக்கு 7 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்களில் முடிப்பர். இந்த கேள்வி படிச்சதுமே நீங்க எந்த ஃபார்ம்ல எழுதணும் அப்படின்றது தெளிவா இருக்கும். இதுல ஏதாவது வேலையின் அளவு குடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். 48 ஆண்கள் குடுத்துருக்காங்க. 7 மணி நேரம் குடுத்துருக்காங்க. 24 நாட்கள் குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டே சொல்றேனே ஒரு வேலையை முடித்தனர் அப்படின்னு. ஒரு வேலை அப்படின்னா டைரக்ட்டா நீங்க ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்துருது. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா அப்படின்னா 48 into 7 into 24 equal to அதாவது P1 H1 D1 அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. அடுத்து P2 H2 D2 அங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 28 ஆண்கள் ஒரு நாளைக்கு நாள் ஒன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செய்து எத்தனை நாட்களில் அந்த வேலையை முடிப்பர் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். அது தெரியல. D2 தெரியல. அது அப்படியே நான் என்ன பண்ணிட்டேன் Y அப்படின்னு வச்சுக்கிட்டேன். இதை சால்வ் பண்ணி அந்த Y கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? இந்த 8யும் 24 அடிச்சீங்க அப்படின்னா 3 முறை கிடைக்கும். இதுக்கு அடுத்தபடியா 7யும் இதையும் அடிச்சீங்க அப்படின்னா 4 முறை. 4யும் 48 அடிச்சீங்க அப்படின்னா 12 முறை. இப்ப 12 இன்டு 3னா 36 அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப 36 நாட்கள்ல அந்த வேலை முடியும் அப்படின்றது நமக்கான ஆன்சர். சரிங்களா? இதெல்லாம் பாருங்க. இந்த கேள்வி நம்ம சால்வ் பண்ணலாம். சரிங்களா? இந்த பாக்ஸ்ல இருக்கு. இவற்றை முயலுங்க. இந்த மாதிரி கேள்விகள்லாம் இம்பார்ட்டன்ஸ் குடுத்து படிங்க. இந்த 3வது கேள்வி எடுத்துக்கலாமா? நாள் ஒன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 25 பெண்கள் 36 நாட்களில் முடிப்பர்.
எனில் 20 பெண்கள் நாள் ஒன்றுக்கு எத்தனை மணி நேரம் வேலை செய்து அதே வேலையை 30 நாட்களில் முடிப்பார் அப்படின்றது கேள்வி. இந்த இடத்துல வேலையின் அளவை நமக்கு குடுக்கவே இல்ல. ஜஸ்ட் எல்லாமே ஒரு வேலை, ஒரு வேலை அப்படின்னு தான் பேசுறாங்க. எல்லாமே ஒரு வேலைக்குள்ள இன்க்ளூட் பண்ணிற முடியும். அதனால ஃபர்ஸ்ட் பாருங்க. 12 பேரு 12 மணி நேரம். அது நீங்க எப்படி வேணாலும் எழுதிக்கலாம்ப்பா. ஏன்னா எல்லாமே மல்டிப்ளேயரா தான் இருக்கு. அது நமக்கு ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. 25 பெண்கள் 12 மணி நேரம் வேலை செய்து 36 நாட்களில் ஒரு வேலையை முடிப்பர். எனில் 20 பெண்கள் நாள் ஒன்றுக்கு எத்தனை மணி நேரம் வேலை செய்து அதே வேலையை 30 நாட்களில் முடிப்பர் அப்படின்றது கேள்வி. இந்த இடத்துல எப்படி நம்ம எக்ஸ்டர்ன் தான் வைப்போம். ஏன்னா இங்க ஒரு பெருக்கல் போட்டிருக்கேன். அந்த இடத்துல ஏதாவது ஒரு மிஸ்மேட்ச் ஆகும் அப்படின்றதுனால தான் நம்ம இன்னொரு ஆல்பபெட்ட ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம். ஒய் அப்படின்றது. இத சால்வ் பண்ணலாமா? கேன்சல் பண்ணுங்க பார்க்கலாம் என்ன கிடைக்குது? 5ஆல அடிச்சீங்க அப்படின்னா இங்க 5 முறை, இங்க 4 முறை அப்படின்றது வரும். இந்த 5ஐயும் 30 அடிச்சீங்க அப்படின்னா இங்க 6 முறை அப்படின்றது நமக்கு கிடைக்கும். 6ஐயும் 36 அடிச்சீங்க அப்படின்னா 6 முறை. 4ஐயும் 12 அடிச்சீங்க அப்படின்னா 3 முறை. அப்ப 3 இன்டு 6 அப்படின்னா 18 மணி நேரம் அப்படின்றது நமக்கான ஆன்சர். கிளியரா? அவ்வளவுதான். அடுத்தது வேற கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். நேரப்பட்ட வேலை இது முடிச்சுட்டு பின்னாடி வருவேன். அதுல சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்களா? இந்த கலப்பு மாறலை சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இதை எடுத்துக்கலாம். 4வது கேள்வி பாருங்க. ஒரு சோப்பு தொழிற்சாலையானது நாள் ஒன்றுக்கு 15 மணி நேரம் வேலை செய்து 6 நாட்களில் 9600 சோப்புகளை தயாரிக்கிறது. ஓகே. நாள் ஒன்றுக்கு கூடுதலாக 3 மணி நேரம் வேலை செய்து 14,400 சோப்புகள் தயாரிக்க அதற்கு எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப இதுக்கு என்ன ஃபார்முலா ரீப்ளேஸ் பண்ணணும்? என்ன பண்ற மாதிரி இருக்கும் நமக்கு? வேலையின் அளவை அவங்க தெளிவா குடுத்திருக்காங்க. ஏன்னா சோப்புக்களை தயாரிக்கிறேன் அப்படின்னு குடுத்திருக்காங்க. சோப்ப தயாரிக்கிறது அப்படின்றது நமக்கு ஒரு வேலை தான். அப்ப 2வது ஃபார்முலா தான் ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ T1 H1 T1 அது அப்படியே எழுதிக்கலாமா? ஒரு சோப்பு தொழிற்சாலையானது நாள் ஒன்றுக்கு 15 மணி நேரம் வேலை செய்து 6 நாட்களில் 9600 சோப்புகளை தயாரிக்கிறது. இந்த இடத்துல T1 நமக்கு குடுக்கல. அது நான் அப்படியே விட்டுட்டேன். தேவையில்ல. 15 மணி நேரம் அதான் அவருக்கு பேஸுக்கு 6 போட்டோம். 15 மணி நேரம் வேலை செய்து 6 நாட்களில் 9600 சோப்புகளை தயாரிக்கிறார். நாள் ஒன்றுக்கு கூடுதலாக 3 மணி நேரம். இங்க 15 இங்க ஒரு 3 எக்ஸ்ட்ரா சேருதுன்னா இங்க 18 மணி நேரம். 14,400 சோப்புகளை தயாரிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்றது நமக்கான கேள்விகள். இதை கேன்சல் பண்ணுங்க. இந்த 2 0 இருக்கு. இந்த 2 0 அப்படியே கேன்சல் ஆகும். 16ஆல அடிச்சீங்கன்னா என்ன கிடைக்கும்? 16ஆல அடிச்சீங்க அப்படின்னா இந்த இடத்துல 6 டைம் இங்க 9 முறை நமக்கு கிடைக்கும். இந்த 6 இந்த 6 அடிக்கப்பட்டிருக்கு. 9ஐயும் 18ஐயும் அடிச்சீங்க அப்படின்னா 2 முறை. இப்ப இந்த இடத்துல என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2ஐயும் இதே அடிச்சீங்கன்னா 7.5 7 1/2 நாட்கள் நமக்கு தேவைப்படும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். சரிங்களா? 7 1/2 நாட்கள் தேவைப்படும். அவ்வளவுதாங்க. 16 அடிச்சீங்கன்னா இங்க 6 முறை 144 9 முறை 6 6 அடிச்சாச்சு 9 2 சரியா போயிடுச்சு. 7 1/2 நாட்கள். இந்த மாதிரி கேள்விகளை இப்படி அப்ரோச் பண்ணுங்க. இதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்து இதெல்லாம் கொஞ்சம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 13வது கேள்வி பாருங்க. நேர்மாறு, எதிர்மாறு கடைசியா ஒரு டைப் நம்ம சொல்லிக் கொடுத்தோம்ல. சிலது கழிச்சுட்டு மைனஸ் பண்ணி போடுற மாரி. அதாவது சில நபர்கள் ஒரு 10 நாளுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா பின்னாடி வந்து சேர்ந்திருக்காங்க. அப்படின்ற மாரி கேள்வி பார்த்தோமா? அதே மாரி கேள்வி தான் இங்கேயும் குடுத்திருக்காங்க. ஒரு சிறு தொழில் நிறுவனம் 13வது கேள்வி. 40 ஆண்களை பணியமர்த்தி 150 நாட்களில் 540 விசைப்பொறி இறைப்பிகளை தயாரித்து வழங்க ஒப்பந்தத்தை எடுத்துக் கொள்கிறது. சோ அப்ப அங்க பார்த்ததே தான். P1 40 ஆண்களை பணியமர்த்தி 150 நாட்கள் 540. ஓகே. இப்ப இங்க பாருங்க என்ன சொல்றாங்கன்னா, 40 ஆண்களை பணியமர்த்தி 150 நாள்ல
540 மோட்டார் பம்ப நான் தயாரிச்சு குடுத்துர்றேன் அப்படின்னு ஒரு அக்ரீமென்ட்டா அவங்க போட்டுக்கிறாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா, 75 நாட்களுக்கு பிறகு எவ்வளவு மோட்டார் பம்ப தயாரிச்சிருக்காங்கன்னா, 180 தான் தயாரிச்சிருக்காங்க. சரிங்களா? அந்த வேலை ஒப்பந்தத்தின் ஒப்பந்தத்தின்படி நேரத்திற்கு முடிய வேண்டுமெனில், கூடுதலாக எத்தனை ஆண்களை பணியமர்த்த வேண்டும்? அப்படின்றது கேள்வி. இங்க இருந்து நம்ம கேள்வி ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? அது எக்ஸ்ட்ரா போட்டுருக்கேன். இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. 40 பேரு 75 நாள்ல இந்த 540ல பாதி ஒரு 220 தயாரிச்சிருந்தாங்க அப்படின்னா, என்ன கிடைச்சிருக்கும் நமக்கு எக்ஸாக்ட்டா மீதி 40 சாரி மீதி 75 நாள்ல ஃபுல் மோட்டார் பம்பா அவங்க தயாரிச்சு குடுத்துற முடியும். ஆமாதானே? ஆனா, இவன் 180 தான் தயாரிச்சிருக்கான். அப்ப மீதி இன்னும் எவ்வளவு தயாரிக்க வேண்டியிருக்கு? இன்னும் 360 மோட்டார் பம்ப தயாரிக்க வேண்டியிருக்கு. நமக்கு இருக்கக்கூடிய நாட்களும் இன்னும் 75 தான். அப்ப இன்னும் எத்தன பேர எக்ஸ்ட்ரா பணியமர்த்தணும் அப்படிங்கிறது நமக்கான கேள்வியா இருக்கு. ஆல்ரெடி நம்ம ஒரு 40 பேர் இருக்கோம். இன்னும் எத்தன பேர நான் எக்ஸ்ட்ரா பணியமர்த்தணும்? அதுதான் 40 பிளஸ் ஒய் அப்படின்னு போட்டாச்சு. இந்த 75, 75 அப்படியே இருக்கு. 180 இது அடிச்சீங்கன்னா 2 முறை. 2யும் 40யும் பெருக்குனீங்கன்னா 80ன்னு வந்துரும். இந்த 40 பிளஸ் ஒய்ய இந்த சைடுல என்ன பண்ணிக்கலாம்? பெருக்கல்ல மாத்திக்கலாம். இந்த 40 மட்டும் அந்த சைடு போனா மைனஸா மாறி 40ன்னு கிடைச்சு. இன்னும் எக்ஸ்ட்ரானா எத்தன பேர பணியமர்த்தணும்? இன்னும் எக்ஸ்ட்ரா நான் ஒரு 40 பேர பணியமர்த்தனீங்கன்னா, அந்த வேலை அக்ரீமெண்ட் படி என்ன ஆயிரும்? எக்ஸாக்ட்டா கம்ப்ளீட். புரியுதுங்களா இது? இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே நேர்மாறல், எதிர்மாறல், கலப்பு மாறல். இதுதான் பார்த்திருக்கோம். இதனுடைய கன்டினியூஷனா நம்ம எத பார்க்க போறோம் அப்படின்னா, டைம் ஒன்று பார்க்க போறோம். டைம் ஒன்று அதுக்கான பேசிக்ஸ் அப்படியே நான் சொல்லிட்டு, அப்படியே சம்ஸ் மட்டும் அப்ரோச் பண்ணேன். சரிங்களா? இதுல இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளும் ஒவ்வொரு மாடல்ல தான் இருக்கும். அதனால எல்லா கேள்வியும் நீங்க உங்களுக்கு படிச்சிருக்கேன். அப்பதான் எல்லா மாடலும் நீங்க தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் பாருங்க. கோடி தேடங்களை நிரப்புக அப்படின்ற மாரி கேட்கிறாங்க. இதுவும் நமக்கு ஒரு கொஸ்டினா தான் இருக்கு. ஏ என்பவர் ஒரு வேலையை 3 நாட்களிலும், பி என்பவர் 6 நாட்களிலும் முடிப்பார். இருவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர்? அப்படின்னு கேள்வியா நமக்கு கேட்கிறாங்க. ஏ வந்து ஒரு வேலையை 3 நாள்லயும், பி ஒரு வேலையை 6 நாள்லயும் முடிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தன நாள்ல முடிக்கிறாங்க? அப்படிங்கிறது நமக்கான கேள்வி. இங்க கவனிங்க. இந்த மாரி குடுத்திருந்தாங்கன்னா, இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். ஏபி டிவைடட் பை ஏ பிளஸ் பி அப்படின்றது. ஏபி டிவைடட் பை ஏ பிளஸ் பி அப்படின்றது நமக்கான ஃபார்முலாவா நீங்க எடுத்துக்கணும். சரிங்களா? அப்ப இது எப்படி எடுக்கலாம்னு பாருங்க. ஏ அப்படின்றது 3 நாள்ல முடிக்கிறாங்க. பி அப்படின்றது 6 நாள். அத அப்படியே பெருக்கல் எழுதிட்டு, கீழ அத 2யும் பிளஸ் பண்ணி அப்படியே எழுதணும். 3 பிளஸ் 6 அப்படின்றது 18. அப்ப இந்த 6ஐயும் 18 அடிச்சீங்கன்னா 3 முறை. 3 3 அடிபட்டு போச்சு அப்படின்னா 1 நாள். அப்ப ஏவும் பியும் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா, 1 நாளில அந்த வேலை நமக்கு முடிஞ்சிரும் அப்படின்னு நம்ம சொல்லணும். தனித்தனியா குடுத்துட்டு 2 பேரும் சேர்ந்து செய்றேன் அப்படின்ற மாரி கேட்டாங்கன்னா, 2யும் பெருக்கி மேல எழுதுங்க. 2யும் பிளஸ் பண்ணி கீழ எழுதுங்க. தட்ஸ் ஆல். கிளியரா இது? அடுத்தது இந்த கேள்வி. 3வது கேள்வி. ஏன்னா இந்த 2 எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கலப்பு மாறலா வந்துருச்சு. அத மட்டும் நீங்க கொஞ்சம் பார்த்து 3வது கேள்வி பாருங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார். ஏ மற்றும் பி ஆகியோர் ஒன்றாக இணைந்து ஒரு வேலையை 6 நாட்களில் முடிப்பார். எனில் பி என்பவர் தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? அப்படின்றது கேள்வி. அதாவது ஏ ஒரு வேலையை 24 நாள்லயும், ஏவும் பியும் சேர்ந்து அந்த வேலையை 6 நாள்லயும் முடிச்சாங்கன்னா, பி எத்தன நாள்ல அந்த வேலையை முடிப்பாங்க? அப்படின்றது நமக்கான கொஸ்டினா கேட்கறாங்க. சரிங்களா? இப்ப இத எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாருங்க. இந்த மாரி குடுத்திருந்தாங்கன்னா, இங்க அதே கான்செப்ட் தான். இது 2யும் மல்டிபிள் பண்ணி மேல போட்டுருங்க. 2க்கான வித்தியாசத்த கீழ போட்டுருங்க. அவ்வளவுதான். இதுக்கான ஃபார்முலா நான் சொல்ற மாரி இருந்துச்சுன்னா, இத ஞாபகம் வச்சுக்கங்க. ஏபி டிவைடட் பை ஏ டிஃபரன்ஸ் பி. அதாவது இங்க கேள்வியே நமக்கு வந்து பி தான் கேட்கறாங்க. ஆனா பி வந்து நமக்கு தெரியல. ஏ 24 அப்படியே போட்டுட்டேன். ஏ பிளஸ் பிய நீங்க பின்னு கன்சிடர் பண்ணிக்கீங்க. அவ்வளவுதான். ஏ பிளஸ் பிய பின்னு கன்சிடர் பண்ணிக்கீங்க. அப்ப இந்த இடத்துல 6ன்னு போட்டாச்சு.
மேல என்ன நம்பர் எழுதியிருக்கீங்களோ அதுக்கான வித்தியாசத்தை கீழே எழுதிருக்கீங்க. ஜஸ்ட் டிஃபரன்ஸ். அந்த பிளஸ் டூ மைனஸ்லாம் நீங்க பார்க்கறதால வித்தியாசம். 24க்கும் 6க்குமான வித்தியாசம் 18. சோ அத கீழ எழுதி கேன்சல் பண்ணுங்க. நீங்க 3 முறை 3யும் 24 அடிச்சீங்க அப்படின்னா 8. சோ அப்ப பி அப்படின்றவரு 8 நாளையில அந்த வேலையை முடிப்பாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். புரியுதுங்களா? இது வந்து செகண்ட் டைப் பண்ணி அடுத்தது இந்த அமௌண்ட்ட எப்படி ஷேர் பண்றாங்க அப்படிங்கிற மாடல் பாருங்க. இது வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா தான் இருக்கு. ஏன்னா திறமையின் அடிப்படையில தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா சம்பளத்த குடுக்கணும். ஏன்னா இப்ப டிஇடி எக்ஸாம்னா ஒரு சேலரி, பிஜிடிஆர் அப்படின்னா ஒரு சேலரி. அந்த மாதிரி தான் குடுக்குறாங்க. அப்ப திறமையின் அடிப்படையில ஒவ்வொருத்தருக்கு ஒரு சம்பளம் குடுக்குறாங்க. அப்ப இந்த கேள்வி எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாருங்க. 5வது கேள்வி. ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 10 நாட்களிலும், பி என்பவர் தனியே 15 நாட்களிலும் முடிப்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏ ஒரு வேலையை 10 நாள்லயும், பி 15 நாள்லயும் முடிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. என்ன கேட்கிறான்னா, அவர்கள் இந்த வேலையை 2,00,000க்கு ஒப்புக்கொண்டனர். எனில் ஏ பெறும் தொகை என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. சோ இப்ப ஏ வந்து எவ்வளவு தொகையை வாங்க முடியும் அப்படின்னு பாருங்க. இந்த மாதிரி கேள்வி நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னா, ஏ வந்து 10 நாள், பி 15 நாள். அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னா, ஏ உடைய தொகை கேட்கறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது 2யும் பிளஸ் பண்ணி கீழ போட்டுருங்க. ஏ உடைய நாட்களும், பி உடைய நாட்களையும் பிளஸ் பண்ணி கீழ போட்டுருங்க. இதெல்லாம் டைரக்டான மாடல். பேசிக்ஸ்லாம் நான் சொல்லல. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க ஈஸியா கொண்டு வந்துடலாம். ஏ 10 நாள், பி 15 நாள். அது 2யும் கூட்டி கீழ போடணும். ஏ உடைய சம்பளம் கேட்டாங்கன்னா, பி உடைய நாட்கள மேல போட்டுருங்க. பி 15 நாள். இந்த சைடுல இந்த 2,00,000 தொகையை ரீப்ளேஸ் பண்றது. இத கேன்சல் பண்ணா உங்களுக்கான ஆன்சர். 25யும் இந்த 200 அடிச்சீங்கன்னா 8 வரும். இப்ப 15 இன்டு 8 அப்படின்னா 120 0 0 0. இப்போ 1,20,000 ஏவுக்கு கிடைக்கக்கூடிய தொகையா இருக்கு. இதுவே பி உடைய சம்பளம் எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா 2 நாட்களையும் கூட்டி கீழ போட்டுட்டு ஏ உடைய நாட்களை எடுத்து மேல போட்டுரும். அப்படியே மாத்தி போட்டுக்கங்க அவ்வளவு. ஏன்னு கேட்டா பி உடைய நாட்கள், பின்னு கேட்டா ஏ உடைய நாட்கள். ஏ அப்படின்றவன் 10 நாள்ல முடிக்கிறான். 25 இன்டு 2,00,000 அப்படின்னு போடணும். இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சேம் அதே 80,000 அப்படின்னு கிடைச்சிடும். 25 அடிச்சீங்கன்னா 8. 8,000 இன்டு 10 80,000 அப்படின்றது நமக்கான ஆன்சர். புரியுதுங்க அந்த மாடல்? ஓகே அடுத்த கேள்வி பாருங்க. இந்த 4வது கேள்வி பாருங்க. எஃபிஷியன்ட் ரேஷியோல வரக்கூடிய மாடல் தான். ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 35 நாட்களில் முடிப்பார் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஏ ஒரு வேலையை 35 நாள்ல முடிக்கிறார். அடுத்தது பி என்பவர் ஏவை விட 40% கூடுதல் திறன் வாய்ந்தவர். எஃபிஷியன்ட். பி ஆனவர் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? இது பாருங்க. ஏ ஒரு வேலையை 35 நாள்ல முடிக்கிறார். பி வந்து ஏவை விட 40% கூடுதல் திறன் வாய்ந்தவர். இவரு 100 இருந்தாருன்னா இவரு 140 இருந்திருப்பாரு. திறமை எஃபிஷியன்ட் திறமை. சோ எஃபிஷியன்ட் இவரு 100 இருக்கிற பட்சத்துல ஒரு 140. எதுக்காக 100 எடுத்தோம்னா பெர்சன்டேஜ்ல கொடுத்திருக்காங்க. அதனால ஏவுக்கு 100னும் பிக்கு 140 அப்படின்னு நம்மளால எடுக்க முடியும். சோ இப்ப இது 20 அடிச்சீங்கன்னா இங்க 5:7 அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். புரியுதுங்களா? 5:7. இது வந்து திறமை விகிதம். திறமை விகிதத்துக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிறது தான் நாள் விகிதம் அப்படின்னு சொல்லுவோம். நாள் விகிதம் அப்படின்னா அது அப்படியே மாறிடும். 7:5 அப்படின்னு இப்ப இந்த நாள் விகிதத்தை நம்ம நாளாவே மாத்தணும். எப்படி மாத்திக்கலாம்னா விகிதத்தை நம்பரை மட்டும் என்ன பண்ணுவீங்க? ஒரு எக்ஸால மல்டிபிள் பண்ணுவோமா? அப்ப ஏங்கிறது 7x அப்படின்னு கொடுத்துருக்கு. ஏன்னா அவங்க கொடுத்துருக்காங்க 35 நாள்ல முடிக்கிறாங்கன்ட்டு. அப்ப இந்த 35 அப்படிங்கிறது இந்த 7x குறிக்கும். அவ்வளவு. இந்த 7ஐயும் 35 அடிச்சீங்க அப்படின்னா 5 முறை. அப்ப x = 5 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப என்ன கேட்கிறாங்கன்னா b உடைய வேலையின் அளவு. அப்ப b வந்து 4 விதமா இருக்கு. 5x அப்படின்னு இருக்கு.
அப்ப B உடைய நாள் 5x. அப்ப 5 into 5 அப்படின்னா 25. அப்ப B அப்படின்றது 25 நாள்ல அந்த வேலையை முடிப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இந்த கேள்வி நான் நிறைய எக்ஸாம்ஸ்ல ரிப்பீட்டடா கேட்ட கேள்வி தான். இந்த 9வது கேள்வி பாருங்க. A என்பவர் ஒரு வேலையை 45 நாட்களில் முடிப்பார். அவர் 15 நாட்கள் மட்டுமே வேலையை செய்கிறார். சோ அப்ப A அப்படின்றவரு 45 நாள்ல வேலையை முடிக்கிறார். தனியா செஞ்சாங்க. அவரு ஒரு நாள் வேலைன்னு எடுத்தீங்கன்னா 1/45. அவர் எத்தனை நாள் வேலை பார்க்கிறாருன்னா 15 நாள் மட்டும் தான் வேலை பார்க்கிறாரு. அதுதான் இன்டூ 15. இதுல 15 அடிச்சீங்கன்னா 1/3ன்னு கிடைக்கும். இந்த A அப்படின்றவரு 3ல ஒரு பங்கு வேலையை முடிச்சிட்டாரு. அப்ப மீதி இருக்கக்கூடிய வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2/3 இது யார் செய்வான்னா, B தான் செய்றாரு. B அப்படின்றது இந்த மீதி இருக்கக்கூடிய வேலைய தான் 24 நாட்கள்ல முடிக்கிறேன்னு சொல்றாங்க. இந்த மீதி இருக்க வேலைய எத்தன நாள்ல முடிக்கிறாங்களா? 24 நாட்கள்ல முடிக்கிறாங்களாம். அப்ப மீதி இருக்க வேலைய 24 நாள். மீதி 2/3 பங்கு வேலை. அதாவது B வந்து இந்த மீதி இருக்க வேலைய தான் அதாவது B வந்து எத்தன நாள்ல முடிப்பேன்னு தெரியாது. மொத்தமா X எடுத்துட்டீங்கன்னா, இந்த Xல 2/3 பங்கு வேலைய தான் 24 நாள்ல முடிக்கிறாரு. சோ அப்ப இத கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா 12. அப்ப x ஈக்குவல் டு 36. இப்ப b அப்படின்றவர் 36 நாள்ல அந்த வேலையை ஃபுல்லா முடிச்சிருவாரு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த 2 பேரும் சேர்ந்து 80% ஆஃப் வேலையை முடிக்க எவ்வளவு நாள் ஆகும்? அப்படின்றது கேள்வி. இது டைரக்டாவே போடுறாங்க. 80% அப்படிங்கும்போது டைரக்டான மாடல். A வந்து ஒரு வேலை 45 நாள், B வந்து ஒரு வேலை 30 நாள். 36 நாள். 81 அப்படின்னு எடுத்தாச்சு. ஏன்னா மேல என்ன எழுதிருக்கீங்களோ அதே தான் கீழ பிளஸ் பண்ணி போடணும். 9 அடிச்சீங்க அப்படின்னா, இங்க 4 முறை, இங்க 9 முறை. இத அடிச்சீங்க அப்படின்னா 5 முறை. இப்ப ஏவும், பியும் சேர்ந்து அந்த வேலையை 20 நாள்ல முடிப்பாங்க. அப்ப 20ல 80% என்ன அப்படின்னு பார்க்கணும். 20ல 80% அப்படின்னா 5 முறை. அப்ப 16 நாட்கள்ல சோ அந்த வேலை நமக்கு முடியும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். புரியுதுங்களா? ஓகேவா? எட்டாவது கேள்வி பாருங்க. ஆ, வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே பாதி பேர் வெளியே போறது. அந்த மாதிரி வரக்கூடிய கேள்வி. சரிங்களா? வெளியேறுதல் அப்படின்ற மாதிரி வரும். P மற்றும் Q ஆகியோர் ஒரு வேலையை 12 மற்றும் 15 நாட்களில் முடிப்பர். P என்பவர் அந்த வேலையை தனியே தொடங்கிய பிறகு 3 நாட்கள் கழித்து Q ஆனவர் அவருடன் சேர்ந்து வேலையானது முடியும் வரை அவருடன் இருந்தார். எனில் வேலையானது எத்தனை நாட்கள் நீடித்தது அப்படின்றத நம்ம பாருங்க. ரொம்ப சிம்பிளான கேள்விதான். P, Q ஒரு வேலையை முறையே 12 மற்றும் 15 நாட்களில் தொடங்கினார். P வந்து தனியா வேலையை செஞ்சு தவிர்க்கிறார். அப்ப இவர் வந்து ஒரு 3 நாள் செய்றாரு. P மட்டும் தனியா ஒரு 3 நாள் செய்றாரு. அதுக்கப்புறம் Q வந்து அவங்களோட சேர்ந்து கடைசி வரைக்கும் வேலை செய்றாரு. அப்ப கடைசி வரைக்கும் வேலை செய்யறதுனால இவரு ஒரு எக்ஸ்பிரேஷன், இவரு ஒரு எக்ஸ்பிரேஷன் வேலை பண்றாரு. புரியுதுங்களா? P 12 நாள், Q வந்து 18 நாள். P அப்படின்றவரு ஒரு 3 நாட்கள் தனியா வேலை பார்க்கிறார். தனியா தொடங்கி வேலை பார்க்கிறார். அதுக்கப்புறம் Q வந்து அவர் கூட சேர்ந்துட்டாரு. அதனால அவர் ஒரு எக்ஸ் டேஸ் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்திருப்பாரு. அதுதான் அந்த பிளஸ் எக்ஸ் அப்படின்றது. இப்போ 12க்கும் 15க்கும் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 60 ஈக்குவல் டு 1. சரிங்களா? அப்ப 12 5ஆல பெருக்குனா மேலேயே 5ஆல பெருக்கும். இப்ப 15 பிளஸ் 5x அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிளஸ் 4x அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். 15 பிளஸ் 5x பிளஸ் 4xனா 15 பிளஸ் 9x ஈக்குவல் டு 60 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த 15 இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகும்? மைனஸா மாறி 45 கிடைக்கும். அப்ப x ஈக்குவல் என்ன வரும்? 5 டேஸ்.
அப்படின்றது நமக்கான ஆன்சர். அவ்வளவுதான். இது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இனி வேலையானது எத்தனை நாட்கள் நீடித்தது அப்படின்னா, அந்த மீதி வேலைய தான் வந்து ஒரு 5 நாள் வேலை பார்த்திருப்பாங்க. தொடர்ச்சியா அந்த வேலை எத்தன நாள்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 நாள்ல முடியும். ஏன்னா, பி அப்படின்றவரு ஒரு 3 நாள் ஸ்டார்ட்டிங்லயே வேலை பார்த்தாரு. அப்படிங்கும்போது அதையும் நம்ம சேர்த்து எழுதுற மாதிரி. வேலை வந்து ஒரு 8 நாள் வரைக்கும் நமக்கு நீடிச்சுட்டு இருக்கும். சரிங்களா? ஏன்னா ஸ்டார்ட்டிங்ல இருந்து அந்த வேலையானது எத்தனை நாட்கள் நீடித்தது அப்படின்னா, 8 நாட்கள் நமக்கு நீடித்தது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, அந்த 3 நாள் அவங்க ஒரு வேலை பார்த்திருக்காங்க. அந்த மாரி. இதனால இது இந்த கேள்வி பாருங்க. அமௌண்ட் நம்ம ஷேர் பண்றது தான். இந்த 15வது கேள்வி. எக்ஸ் என்பவர் தனியே ஒரு வேலையை 6 நாட்களிலும், ஒய் என்பவர் தனியே அதே வேலையை 8 நாட்களிலும் முடிப்பர். எக்ஸ் மற்றும் ஒய் ஆகியோர் இந்த வேலையை ரூபாய் 48,000க்கு ஒப்புக்கொண்டனர். இசட் என்பவரின் உதவியுடன் அவர்கள் அந்த வேலையை 3 நாட்களில் முடித்தனர். எனில் தொகையில் இசட்டின் பங்கு என்ன? அப்படின்றது நமக்கான கேள்வி. சரிங்களா? இத நேர வேலைக்குள்ள போகாமயே நீங்க டைரக்ட்டா அப்ரோச் பண்ணலாம். எப்படின்னு பாருங்க. எக்ஸ் அப்படின்றவரு 6 நாள்ல ஒரு வேலைய முடிப்பாரு. ஒய் அதே வேலைய 8 நாள்ல முடிக்கிறார். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் 48,000க்கு ஒரு வேலைய கமிட் ஆயிக்கிறாங்க. இப்ப கவனிங்க. எக்ஸ் மட்டும் தனியா வேலை பார்த்தார்ன்னா 6 நாளையில அந்த வேலைய முடிப்பாரு. எக்ஸ்க்கு மட்டும் நான் 48,000 குடுக்குறேன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு எக்ஸ்க்கான கூலி என்னவா இருந்திருக்கும்? 8,000 இருந்திருக்கும். ஒரு நாளைக்கு 8,000 அப்படின்னா 6 நாளைக்கு 48,000 இருந்திருக்கும். ஒய்க்கு 8 நாள்ல அந்த வேலைய முடிச்சுருவாரு. ஒய் 8 நாள்ல வேலைய முடிச்சாருன்னா, ஒரு நாளைக்கு ஒய்க்கான சம்பளம் 6,000 வந்துரும். கிளியரா? ஒரு நாளைக்கு 6,000 வாங்குனாருன்னா, 8 நாளைக்கு 48,000 வாங்கிட்டு அந்த வேலைய முடிச்சு குடுத்துருந்திருப்பாரு. இவங்க 2 பேரும் இசட்டோட ஹெல்ப்னால 3 நாள்ல அந்த வேலைய முடிச்சுடுறாங்க. இவங்க 3 பேரும் 3 நாள்ல அந்த வேலைய முடிச்சுடுறாங்க. எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் 3 நாள். சரிங்களா? அப்ப எக்ஸ் 3 நாள் வேலை பார்த்திருப்பார்ல கண்டிப்பா. ஏன்னா 3 நாள்ல அந்த வேலைய முடிஞ்சிருச்சு. எக்ஸ்க்கு ஒரு நாள் சம்பளம் 8,000ன்னா, 3 நாளைக்கு 24,000 அப்படின்னு வந்தது. ஒய்க்கு ஒரு நாளைக்கு 6,000 அப்படின்னா, 3 நாளைக்கு 18,000 அப்படின்னு வந்தது. இசட்டுக்கு எவ்வளோ அப்படின்னு நமக்கு தெரியல. சரிங்களா? ஏன்னா மொத்தமாவே உங்களுக்கு 48,000 தான் அக்ரீமென்ட்ல எழுதி குடுத்துருக்காங்க. 48,000 இந்த வேலைய முடிச்சு குடுத்துருங்க அப்படின்னு. இப்ப இந்த 2 வேலையும் இந்த சைடு கொண்டு வந்து மைனஸ் பண்ணா உங்களுக்கு ஆன்சர். 24ம் 18ம் 48 அப்படியே இந்த சைடு வந்துருச்சு அப்படின்னா மைனஸா மாறி 6,000 அப்படின்னு 24,000 பிளஸ் 18,000 42,000. 42,000 வலது பக்கம் கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு மைனஸா மாறிடுமா? அப்ப 48,000த்துல இந்த 42,000 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர். அப்ப 6,000 அப்படின்றது நமக்கான ஆன்சர். கிளியரா இது? அடுத்து இந்த 14வது கேள்வி பாருங்க. இது என்ன இந்த திரையில நம்ம குடுத்துருக்காங்க. அதாவது அந்த பகுதியின் வேலை எவ்வளவு நாள்ல முடியுது அப்படின்ற மாரி கேள்விதான். பி என்பவர் தனியே ஒரு வேலையின் 1/2 பகுதியை 6 நாட்களில் பி என்பவர் தனியே ஒரு வேலையின் 1/2 பகுதியை 6 நாட்கள். பி வந்து ஒரு வேலைய எவ்வளவு நாள்ல முடிப்பான்னு தெரியாது. சோ ஆனா செய்யற மொத்த வேலையின் அளவுல 1/2 பகுதியை 6 நாள். அப்போ மொத்த வேலைய 12 நாள்ல முடிச்சிருவான். ஏன்னா இந்த 2 இந்த சைடு கொண்டு போயிட்டா நமக்கு பெருக்கலாம் வரும். பி 12 நாள்ல இந்த வேலைய முடிக்கலாம். Q வந்து தனியே அதே வேலைய 2/3 பகுதி வேலைய 4 நாள்ல முடிக்கிறாராம். இப்ப இத கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 12/2ன்னா 6 நாள். Q வந்து 6 நாள்ல அந்த வேலைய முடிச்சிருவாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையுடைய 3/4 பகுதிய எத்தன நாள்ல முடிப்பாங்க? ஃபர்ஸ்ட் டைரக்ட்டா போட்டுறணும். PQ 12 × 6 டிவைடட் பை 11. Pயும் Qவும் சேர்ந்து எத்தன நாள்ல அந்த வேலைய முடிப்பாங்க? அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஒரு டைம் அப்ப இங்க 4 டைம். அப்ப இந்த 4ங்கிறது Pயும் Qவும் சேர்ந்து முடித்த வேலையின் அளவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். புரியுதுங்களா? Pயும் Qவும் மொத்தமா அந்த வேலைய 4 நாள்ல முடிச்சிருவாங்க. ஆனா அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, எனக்கு அவ்வளவுதான் வேணாம்.
நீங்க 3/4 பக்கம் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு தான் கேட்கறாங்க. இந்த 4 நாளுங்கிறது பியும், கியூவும் சேர்ந்து முடிக்கக்கூடிய வேலை. அதுல 3/4 பங்கு அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா, 3 நாளையில அந்த வேலை முடியும் அப்படின்றது நமக்கான ஆன்சரா இருக்கும். புரியுதுங்களா இது? மடங்குகள்ல கொடுக்கக்கூடிய கேள்வி. அதுவுமே பாருங்க. இந்த 10வது கேள்வி பாருங்க. ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். பெர்சன்டேஜ்ல ஒரு கொஸ்டின் பார்த்தோம். மடங்குகள்லயுமே நமக்கு கேட்டிருக்காங்க பாருங்க. ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு. அப்ப இது எக்ஸ்னா இது வந்து 3x. அதாவது திறமை. ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். சரிங்களா? அப்போ திறமை விகிதம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 3:1 இருக்கு. இது அப்படியே 4 விகிதமா மாத்தா என்ன கிடைக்கும் அப்படின்னா 1:3 கிடைக்கும். அதாவது இங்கே எக்ஸ் வரும். இங்கே 3x அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இங்க எக்ஸ்னும் இங்க வந்து 3x அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? பி என்பவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார். அதாவது இந்த 3x அப்படின்றது 24 குறிக்கும். அப்ப x ஈக்குவல் என்ன வரும்? 8 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ x ஈக்குவல் டு 8 அப்படின்றது கிடைக்கும். x ஈக்குவல் டு 8 அப்படின்னு கொண்டு போயிட்டு ஏவுல அப்ளை பண்ணீங்கன்னா a வந்து 8 நாள்ல அந்த வேலையை முடிப்பாரு. b 24 நாள்ல அந்த வேலையை முடிப்பாரு. சரிங்களா? இருவரும் இணைந்து அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? இப்ப டைரக்ட்டா AB டிவைடட் பை A பிளஸ் B. 8 இன்டு 24 டிவைடட் பை 32. ஏன்னா மேல எது எழுதுறீங்களோ அதை தானே பிளஸ் பண்ணணும். இந்த மாதிரி. ஸோ அப்ப 8யும் 32 அடிச்சீங்கன்னா 4 முறை. 4யும் 24 அடிச்சீங்க அப்படின்னா 6 முறை. இப்ப 6 நாட்கள்ல அந்த வேலை முடியும் அப்படின்றத நம்ம சொல்றோம். புரியுதுங்களா? ஸோ இதோட நமக்கு வந்து டைம் பண்றது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஒரு இப்போ பிரேக் வரும். ஸோ அதை முடிச்சுட்டு திரும்ப அதே லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்த தடவை பார்க்கலாம். டைம் பண்றதுக்கு அடுத்தது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற டாபிக். சரிங்களா? சதவீதம் முன்னாடி பார்த்திருப்போம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பத்தி பார்த்தோம். ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா நமக்கு ஒரு 2 கேள்வியாவே எக்ஸாம்ல கேட்பாங்க. மகிழ்ச்சி பத்தியா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தனி வெட்டி அப்படிங்கிறது என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இங்க பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் படுத்து எடுக்கிறீங்க ஒரே ஒரு ஃபார்முலா தான் நமக்கான பேஸ். SI ஈக்குவல் டு PNR பை 100. இந்த இடத்துல SI அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா தனி வெட்டியை குறிக்கும். P அப்படிங்கிறது அசல் தொகையை குறிக்கும். N அப்படிங்கிறது ஆண்டுகளின் எண்ணிக்கையை குறிக்கும். R அப்படின்றது வட்டி வீதத்தை நமக்கு குறிக்கிற மாதிரி. சரிங்களா? SIனா தனி வட்டி. P பிரின்சிபல். N அப்படின்றது ஆண்டுகளின் எண்ணிக்கை. R அப்படின்றது வட்டி வீதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இப்போ என்னங்கிறது முதல், அதாவது என்னன்னா வருடங்களின் எண்ணிக்கைன்னு சொல்லிடும். இப்போ என்னன்னா முதல் வருடத்தை இருக்கு. பிரின்சிபல் ஒரு 1000 ரூபாய்.
ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரு 10% குடுக்குறோம்னு வைங்களேன். எனக்கான வட்டி எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா, ஒரு ரூ. 100 கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வருஷத்துல நான் பேங்க்ல போய் ஒரு ரூ. 1000 டெபாசிட் பண்றோம்னா, இந்த பேங்க்ல ஒரு 10% வட்டி போட்டு எனக்கு எவ்வளவு குடுத்துருப்பாங்கன்னா, ரூ. 100 வட்டி குடுத்துருப்பாங்க. திரும்ப 2வது வருஷம் என்ன ஆகும் அப்படின்னா, அதே ரூ. 1000 தான் அவங்க வட்டிய போடுவாங்க. முதல்ல நீங்க எவ்வளவு டெபாசிட் பண்ணீங்களோ, அதுக்கு வட்டிய குடுக்குறதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், தனி வட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரியுதுங்களா? ஆனா, ஃபர்ஸ்ட் வருஷத்தினுடைய முடிவுல உங்களுக்கு எவ்வளவு பணம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 1100 அக்கவுண்ட்ல பணம் இருக்கும். ஏன்னா 1000 அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு 10% வட்டி குடுக்குறாங்கன்னா, ரூ. 100 உங்களுக்கு கிடைக்கும். இப்போ உங்க அக்கவுண்ட்ல ரூ. 1100 இருக்கு. ஆனா ரூ. 1100க்கு அடுத்த வருஷம் வட்டி குடுக்குறாங்க. முதலாவது ஆண்டுல நீங்க என்ன டெபாசிட் பண்ணீங்களோ, அதுக்கு குடுக்குறது தான் தனி வட்டி. புரியுதுங்களா? அப்ப தனி வட்டி பொறுத்தவரைக்கும் நமக்கு அசல் மாறாது. அசல் எப்பயுமே மாறாது. வட்டி வட்டி வீதம். வட்டி வீதம் நமக்கு மேபி மாறுனதுன்னா, நமக்கு வட்டியும் மாறும். வட்டி வீதம் மாறாத பட்சத்துல முதல் வருஷத்துக்கு என்ன வட்டியோ, அதே தான் உங்களுக்கு எல்லா வருஷத்துக்கும் கிடைக்கும். 50 வருஷம் ஆனாலும் அதே வட்டி தான் உங்களுக்கு ரிப்பீட்டடா வந்துருக்கு. இவ்வளவு நம்ம தனி வட்டி. சோ இந்த தனி வட்டியில இந்த ஒரே ஒரு ஃபார்முலா வச்சு நீங்க ஆன்சர் எல்லா சம்முக்கும் சால்வ் பண்ணலாம். எஸ்ஐ ஈக்குவல் டூ பிஎன்ஆர் பை சரிங்களா? பிங்கிறது அசல் தொகை எப்பயுமே குறிக்கிற மாதிரி இருக்கும். எண்ணுங்கிறது ஆண்டுகளின் எண்ணிக்கையை தான் குறிக்கும். எண்ணுங்கிறது ஆண்டுகளின் எண்ணிக்கையை குறிக்கும். எண்ணுங்கிறது ஆண்டுகளின் எண்ணிக்கையை நமக்கு குறிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்ப டைரக்ட்டா ஒரு 5 வருஷம் அப்படின்னு குடுத்தாங்கன்னா, நீங்க எண்ணுக்கு பதிலா 5 அப்படின்னு நீங்க போட முடியும். இதுவே ஒரு 9 மாதம் அப்படின்னு குடுத்தாங்கன்னா, இந்த மாதத்த நீங்க வருஷமா மாத்தி தான் அப்ளை பண்ற மாரி இருக்கும். சரிங்களா? 9 மாதம் அப்படின்னு இருந்துச்சுன்னா, 9/12 அப்படின்னு சால்வ் பண்ணா ஆன்ஸர் வரும். 3/4. அத கொண்டு போய் நீங்க எண்ணுக்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ற மாரி. இதுவே எனக்கு ஒரு நாட்கள்ல குடுத்துடுறாங்க. 73 நாள் அப்படின்னா, அது என்ன பண்ணணும் அப்படின்னா, 365ஆல டிவைட் பண்ணிக்கணும். சரிங்களா? 73/365 அப்படின்னு நம்ம வருஷத்துக்கு மாத்தி தான் கொண்டு போய் அப்ளை பண்ற மாரி இருக்கும். அவ்வளவு. மத்தபடி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரு 7% அப்படின்னா, நீங்க டைரக்ட்டா 7ன்னு மட்டும் கொண்டு போய் அப்ளை பண்ணா போதும். சார் 7%னா 7/100 தான மாத்தணும். அப்ப இங்க 6க்கு பதிலா 7/100 கொண்டு வந்து போடலாம் அப்படின்னா, அது தேவையில்ல. ஏன்னா, அவங்களே பெர்சன்டேஜ்ல தான் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஃபார்முலாவ குடுத்துருக்காங்க. சோ, நீங்க டைரக்ட்டா 7ன்னா நீங்க 7 மட்டும் போடுங்க. 10ன்னா 10 மட்டும் போடுங்க. போதுமானது. புரியுதுங்களா இது? இதுல இருக்கக்கூடிய சம்ஸ் மட்டும் அப்படியே டைரக்ட்டா பார்த்துக்கோங்க. சரிங்களா? மாடல் வரும்போது மட்டும் நான் உங்களுக்கு டைரக்ட்டான மெத்தட் சொல்றேன். அத நீங்க அப்ரோச் எடுத்துக்காட்டுல நீங்களே பார்த்துற முடியும். இந்த மாரி பாக்ஸ் கொஸ்டின நான் சால்வ் பண்ணி தரேன் பாருங்க. அர்ஜுன் ஒரு வங்கியில இருந்து ஆண்டுக்கு 5% வட்டி வீதம் ரூபாய் 5000 கடனாக பெற்றார். 3 ஆண்டுகளின் முடிவில் அவர் செலுத்த வேண்டிய வட்டியையும், மொத்த தொகையையும் காண்க. இத சொல்ல மறந்தாச்சு. நீங்க கவனிங்க. மொத்த தொகை அப்படின்னா, அசல் பிளஸ் வட்டி. இது 2ம் சேர்ந்தது தான் மொத்த தொகை. பெருசா. இப்ப நான் பேங்க்ல ரூ. 1000 டெபாசிட் பண்றேன்னா, எனக்கு அந்த ரூ. 1000க்கு ஒரு ரூ. 100 வட்டி குடுக்குறாங்களா? இது 2ம் சேர்த்தனம்னா கிடைக்கிறது தான் மொத்த தொகை. அவ்வளவுதான். இத சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வட்டிய கண்டுபிடிச்சிடலாம். பிஎன்ஆர் பை 100 5000க்கு 5%க்கு 3 ஆண்டுக்கான வட்டி என்ன அப்படின்னு பார்க்கிறோம். இந்த 2 0க்கு இந்த 2 0 அப்படியே கேன்சல் ஆகும். 25 இன்டு 3 அப்படின்னா 75 அப்ப ரூ. 750. அப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய வட்டி ரூ. 750. மொத்த தொகை அப்படின்னா அந்த அசல் கூட இந்த வட்டியும் சேர்த்துட்டீங்க அப்படின்னா நமக்கு மொத்த தொகை கிடைச்சு. ரூ. 5750 நமக்கான ஆன்சர். இந்த கேள்வி நீங்க ட்ரை பண்ணிருங்க. சாந்தி ஒரு வங்கியில இருந்து ஆண்டுக்கு 12% வட்டி விகிதம். அதனால நீங்க ஃபார்முலா கூட அப்ளை பண்ணி பிராக்டிஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா எல்லாமே கேன்சல் ஆகும் அதுக்காக. பெர்சன்டேஜ் நான் ஃபாஸ்ட்டா எடுத்துருவேன் சார் அப்படின்னா, நீங்க டைரக்ட்டா 5000க்கு 5% என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு ஆன்சர் எடுத்துடலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். நம்ம பண்ணக்கூடிய பிராக்டிஸ் தான் நமக்கு ஸ்பீட் இன்கிரீஸ் பண்ணும். சாந்தி ஒரு வங்கியில இருந்து ஆண்டுக்கு 12% வட்டி வீதம் 6000 7 ஆண்டுகளுக்கு கடனாக பெற்றார். எனில் 7 ஆண்டுகள் கழித்து அவர் எவ்வளவு பணத்தை செலுத்தினார்? கடன் தீர்வு. ஓவராலா கேட்கிறாங்க. அப்ப மொத்த தொகை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா?
ஃபுல்லா செட்டில் பண்ணா எப்ப நமக்கு கடன் முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வட்டி கண்டுபிடிச்சிடலாமா? 6000 12% ஏழு ஆண்டுகள் இன்டூ 100. 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ அப்படியே கேன்சல் ஆகும். இத பெருக்குனா உங்களுக்கான ஆன்சர் கிடைச்சு. 84 இன்டூ 60. ஸோ அப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு ஜீரோ. 6 நாள் 24 50. 8 48 48 2 50. அப்ப 5040. இது வந்து நமக்கான வட்டி. அந்த வட்டி கூட இந்த அசலையும் சேர்த்து தான் நம்ம கட்டணும். அப்பதானே ஃபுல்லா நமக்கு வந்து கடன் தீரும். 11,040 ரூபாய் நீங்க கட்டி முடிச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த கடன் ஃபுல்லாமே செட்டில் ஆயிடும். இந்த மாதிரி கேள்விகள்ல ஆப்ஷன் நமக்கு 11,040 அப்படின்னு குடுத்திருப்பாங்க. 5,040 அப்படின்னு குடுத்திருப்பாங்க. ஏன்னா, நம்ம இந்த ஃபார்முலா வச்சு எப்படியும் வட்டி தான் கண்டுபிடிப்போம். அதனால டக்குனு ஆன்சர் வந்துருச்சு அப்படின்னு ஷேர் பண்ணிடக்கூடாது. புரியுதுங்களா? என்ன கேள்வியா கேட்டிருக்காங்களோ, அதுக்கான ஆன்சர் தான் நீங்க குடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே தானே இது? அடுத்தது இந்த மாதிரி கேள்விகள நமக்கு எஸ்ஐ ஈக்குவல் டூ பிஎன்ஆர் பை 100லயே நமக்கு ஆண்டுகள் இந்த மாதிரி கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன மதிப்பு தெரியுதோ அத மட்டும் எழுதிக்கிட்டு, தெரியாத மதிப்ப அப்படியே வச்சு நீங்க சால்வ் பண்ணா உங்களுக்கான ஆன்சர் கிடைக்கும். இங்க பாருங்க. இந்த எடுத்துக்காட்டு 2.2 எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 5,600 ஆண்டுக்கு 6% தனி வட்டி விகிதத்தில் 6,720 உயரும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப இது வந்து அசல். இது வந்து மொத்த தொகை. 6,720 வட்டினா, அவன் வட்டியிலே தனியா மென்ஷன் பண்ணி குடுத்திருப்பாங்க கொஸ்டின்ல. உயரும் அப்படின்னு கேட்டார். அப்ப இந்த தொகை அப்படி உயருதுன்னா, அது கூட நமக்கு வட்டி ஆனா மட்டும் தான் உயரும். இல்லன்னா நமக்கு உயர் இப்ப 5,600 கூட 6,600. இப்ப 1,120 நமக்கான வட்டியா இருக்கு. 1,120 நமக்கான வட்டியா நம்ம எடுத்துக்க முடியும். புரியுதுங்களா? 5,600 6,720. அது ஒரு 1000 120 சரியா போயிடுச்சு. இத கேன்சல் பண்ணுங்க. இந்த 2 ஜீரோவுக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல். இந்த 56 இதே அடிச்சீங்க அப்படின்னா ஒரு 20 முறை 20/6 அப்படிங்கிறது எப்படி எழுதலாம்னா 3 2/6 சாரி 20/6 அடிச்சீங்கன்னா இங்க 3 முறை இங்க 10 முறை 10/3 ஈக்குவல் டு n. இது எப்படி எழுதலாம்னா 3 1/3 அப்படின்றது ஆன்சரா இருக்கு. 3 1/3 ES அப்படின்றது நமக்கான ஆன்சர். இப்ப 3 1/3 ஆண்டுகள்ல உயரும். பாத்தீங்களா? இதோட ஸ்டெப்ஸ்லாம் நீங்க போடுறதால அது புரிஞ்சிருச்சுன்னா போதும் நீங்க அப்படியே டேரக்ட்டா அப்ரோச் சில சில கேள்விகள்லாம் நீங்க ட்ரை பண்ணுங்க. டிஃபரண்டான மாடல் வருமா மட்டும் அப்படியே கொஞ்சம் கஷ்டம். ஓகேவா? மாதத்துல குடுத்துருக்காங்க. அப்ப அந்த மாரி வந்தாலும் நீங்க மாத்தி தான் அப்ளை பண்ணணும். புரியுதுங்களா? மாதம் அப்படின்னு வந்தாலும் மாத்திக்கணும். அசல் ரூபாய் 46,000 எடுத்துக்காட்டா நீங்க பாருங்க. இந்த சம் குடுப்போம். எடுத்துக்காட்டுலாம் ஆன்சர் இருக்கு. அது தெரியலனா கூட நீங்க அத பாத்துக்கலாம். தெரியாத கேள்விகள் மட்டும் தான் முயற்சி செய்யணும். இந்த மாரி பாருங்க. அதெல்லாம் டைரக்ட்டா நீங்க கேட்க அதான் அப்படியே விட்டுரும். குடுத்த மதிப்பு அப்படியே ரீப்ளேஸ் பண்ண ஆன்சர். 7வது கேள்வி பாருங்க. கடனாக வழங்கப்பட்ட ரூபாய் 48,000க்கு 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு பின்பு தனி வட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை எனில் வட்டி வீதத்தை காண்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7வது கேள்வி நடத்திருக்கோம். அதே ஃபார்முலா தான். ஒரு ஃபார்முலா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இசை ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. கடனாக வழங்கப்பட்ட அசல் ரூபாய் 48,000 2 ஆண்டுகள் 3 மாதம் 2 வருஷம் அப்படியே இருக்கும். 3 மாசத்த மட்டும் வருஷத்துக்கு மாத்தணும். 3/12 இத அடிச்சீங்கன்னா 2 1/4ன்னு கிடைக்கும். இத எடுத்தீங்கன்னா 9/4 கிடைக்கும். அப்ப எதுக்கு பதிலா 9/4 தனி வட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியல அத அப்படியே வச்சுக்கணும். மொத்த தொகை எவ்வளவுன்னா 55,560. 48,000க்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் 7,560 அப்படின்னு நம்ம சொல்லணும். 7,560 இருந்தது அப்படின்னு சொல்றாங்க.
இந்த 2 ஜீரோவுக்கு இந்த 2 ஜீரோ நம்ம பண்ணி கேன்சல் ஆகும். ஸோ இங்க ஒரு ஜீரோ, இங்க ஒரு ஜீரோ நமக்கு கேன்சல் ஆகும். 4ஐயும் இதே அடிச்சீங்க அப்படின்னா 12 முறை. நமக்கு தெரியும். இப்ப அடுத்தது 9ஐயும் இதே அடிச்சீங்க அப்படின்னா 8 மீதி ஒரு சாரி 4 தான் ஒரு இடத்துல. 8 9 22 மீதி ஒரு 3 36 அப்படின்னா அடிச்சீங்கன்னா 4 முறை. இப்ப 12 இதே அடிச்சீங்க அப்படின்னா 7. இப்ப வட்டி விகிதம் 7 அப்படின்றது வரும். இந்த மாதிரி கேள்விகள் உங்களுக்கு கேன்சல் மட்டும் தான் பண்ணணும். எதுவுமே நீங்க பண்ண தேவையில்ல. பெருசா. புரியுதாப்பா இது? இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான எல்லாமே சிம்பிளான கேள்விகள் தான். மாடல் மாறினா மட்டும் நான் சொல்றேன் இது. எல்லாமே டைரக்டான கேள்வி தான். எல்லாம் சிம்பிள் தான். புத்தியோட சரிவும் இல்ல. டைரக்ட்டா கேள்வி கேட்கறது. எல்லாமே வட்டி கண்டுபிடிக்கிறது தான். டிஃபரன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. இந்த 24வது கேள்வி பாருங்க. 24 ஓகே அதெல்லாம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் தான். அதாவது பார்ப்பதற்கு இது கொஞ்சம் வித்தியாசப்படுங்க. ஒரு தொகை ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் 6200 எனவும் 2 வருஷத்துல 6200 எனவும் அப்படின்னா இது மொத்த தொகை. அதுக்குள்ள அசலும் இருக்கும், வட்டியும் இருக்கும். சரிங்களா? ஏன்னா ஒரு தொகை 6200 எனவும் அப்படின்னு குடுத்துட்டாங்க. அப்போ அது என்னவா இருக்கும்? மொத்த தொகை. ஒரு அசல் கூட ஒரு வட்டியும் சேர்ந்து தான் 6200 அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. 3 ஆண்டுகள்ல 6800 எனவும் உயர்கிறது அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. எனில் அந்த தொகையும் வட்டி வீதத்தையும் காணுங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்கறாங்க. பிரின்சிபல் என்னன்னு கேட்கறாங்க. சரிங்களா? தனி வட்டியில நம்ம என்ன படிச்சிருக்கோம்? வருஷம் வருஷம் நமக்கு எது மட்டும் ஆட் ஆகிட்டே இருக்கும்? வட்டி மட்டும் ஆட் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஒரு வருஷத்துக்கு ரூ. 600 நமக்கு வட்டி. சரிங்களா? அப்ப 2 வருஷத்துக்கு ரூ. 1200 வட்டி கிடைச்சது. நமக்கு 2 வருஷத்துக்கான மொத்த தொகை குடுத்துருக்காங்க. 6200. அதுல இருந்து இந்த 1200 கழிச்சிட்டீங்கன்னா நமக்கான பிரின்சிபல் என்னன்னு தெரியும். அப்ப பிரின்சிபல் 5000. முடிஞ்சிருச்சுங்களா? தட்ஸ் ஆல். இத வச்சு நான் என்ன பண்ணிடலாம்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். 2 வருஷத்துக்கு டைரக்ட்டா போடுங்க. 2 வருஷத்துக்கான வட்டி 1200. அசல் 5000. 2 வருஷம். வட்டி வீதம் தெரியல. அத அப்படியே வச்சுக்கோங்க. இதை கேன்சல் பண்ணி நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சோம். ஏன்னா இதெல்லாம் 2 தான் கேட்கறாங்க. அதாவது பிரின்சிபலும் கேட்டிருக்காங்க, வட்டி விகிதமும் கேட்டிருக்காங்க. இந்த 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ அடிப்படும். இந்த ஜீரோவையும் இந்த ஜீரோவை அடிச்சாச்சு. I2 10 அப்படியே அடிச்சாச்சு. R ஈக்குவல் டு 12% ஆச்சு. இந்த 2 ஜீரோ இந்த 2 ஜீரோ 100 சரியா போயிடுச்சு. அப்ப R ஈக்குவல் டு 12% அப்படின்னு நம்ம சொல்லலாம். புரியுதுங்களா? R ஈக்குவல் டு 12%. அடுத்தது கடனாக வழங்கப்பட்ட அசல் அது ரேட் ஆஃப் அருண் என்பவர் பாலாஜி என்பவருக்கு ரூபாய் 5000 2 ஆண்டுகளுக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இது ஒரு டிஃபரெண்டான மாத்திக்கலாம். சோ அருண் என்பவர் பாலாஜி என்பவருக்கு 5000 அருண் என்பவர் பாலாஜி என்பவருக்கு 5000 2 ஆண்டுகளுக்கும் சார்லஸ் என்பவருக்கு ஓகே ஓகே வட்டி கேட்கிறாங்க. அப்ப இந்த 5000 2 ஆண்டுகளுக்கு சார்லஸ்க்கு ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல கொடுக்குறேன். அதே மாதிரி 3000 4 ஆண்டுகளுக்கு அதே வட்டி வீதத்துல இன்னொருத்தர் கொடுக்குறேன். இது ரெண்டுமே எனக்கு மொத்தமா எவ்வளவு வட்டி கிடைக்குதுன்னா 2200 கிடைக்குது. ஏன்னா இதுவும் எஸ்ஐக்கானது, இதுவும் எஸ்ஐக்கானது. புரியுதுங்களா? இதை சால்வ் பண்ணா உங்களுக்கு ஆன்சர். இந்த 2 ஜீரோவுக்கு இந்த 2 ஜீரோ அடிபடும். இந்த 2 ஜீரோவுக்கு இந்த 2 ஜீரோ அடிபடும். 50 × 2 தான் 100. இப்ப 100 R பிளஸ்
120R equal to 2200. இது ரெண்டுலயும் R வந்து பொதுவா தான் இருக்கு. ஏன்னா அவங்க ரெண்டுக்கும் ஒரே வட்டி வீதம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரே தனி வட்டி வீதம். அப்ப ரெண்டுலயும் R பொதுவா எழுதிட்டீங்கன்னா 220R equal to 2200. 220 இதே அடிச்சீங்க அப்படின்னா 10 முறை வரும். அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு 10% அப்படின்றது நமக்கான ஆன்சரா இருக்கு. புரியுதுங்களா? அடுத்து இந்த கேள்வி பாருங்க. ஒரு அசலானது 4 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது. ஆண்டு மடங்கு. ஒரு அசலானது 4 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது. எனில் வட்டி விகிதத்தை காண்க. அதாவது கேள்வியில அசல், ஆண்டு, வட்டி விகிதம். இது மூணும் கொடுத்திருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். T minus 1 into 100 divided by n அல்லது r அப்படின்னு நம்ம சொல்றோம். T minus 1 into 100 divided by n அல்லது r. Tங்கிறது அந்த மடங்கு குறிப்பு டைம்ஸ் 2 மடங்கு. அப்ப 2 minus 1 into 100. இந்த கீழே எழுதி இருக்கும்ல n அல்லது r அப்படின்றது. அதுல ஏதாவது ஒரு மதிப்பு அவங்களே கொடுத்துருவாங்க. இன்னொன்னு நமக்கு கேள்வியா கேட்பாங்க போல. அதே மாதிரி கொடுத்துருக்காங்களா, ஆண்டு கொடுத்துட்டு வட்டி விகிதம் கேட்கிறேன். அப்ப ஆண்டுங்கிறது கீழே இருக்கு எண்ணுக்கு பதிலா. அப்ப 4ஐயும் 100 அடிச்சீங்க அப்படின்னா 25. 2 மைனஸ் 1னா 1, 1 into 25னா 25. அப்ப வட்டி வீதம் அப்படின்றது நமக்கு 25% அப்படின்றது நமக்கான ஆன்சர். புரியுதுங்களா? இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே டிஃபரெண்டான கொஸ்டின் தான் பார்த்தோம். இந்த மாடல்ஸ் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது எல்லாமே சதவீதம்ல இருந்தது. நிறைய பார்த்தோம். தனி வட்டி, கடனை பயன்படுத்தி கால், தனி வட்டி எவ்வளவு, சதவீதம், அசலுக்கு தனி வட்டியாக கொடுக்கக்கூடிய தொகை, போராட்டத்துக்கு, இதெல்லாம் பார்த்து வச்சிருக்கோம். MCQல டைரக்டா அப்படியே வரக்கூடிய கேள்வி. இது வந்து நமக்கு மொத்த தொகையில வரக்கூடிய கேள்வி. இந்த 8வது கேள்வி பாருங்க. ஒரு தொகையானது 3 ஆண்டுகளில் 12% தனி வட்டி விகிதத்தில் 17,000 ஆக கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது மொத்த தொகை, அது வந்து வட்டி கிடையாது. அப்ப மொத்த தொகை கொடுத்துட்டு நமக்கு வந்து அசல் என்னன்னு கேட்கறாங்கன்னா இந்த ஃபார்முலா எழுதி அமௌண்ட் ஈக்குவல் டு P into 1 plus NR by 100. இத பாருங்க. Pங்கிறது நமக்கு தெரியல. ஆனா மொத்த தொகை 17,000 அப்படின்னு தெரியும். P into 1 plus NR அப்படிங்கிறது வரும் 3, 12. அப்ப என்ன வரும்? 36/100 அப்படிங்கிறது 3 into 12 36 அப்படி இருக்குது. சோ இதை கேன்சல் பண்ணி பார்க்கலாம் என்ன வரும்? 4 அடிக்கலாம். சோ 4 அடிச்சீங்க அப்படின்னா இங்க 9 முறை, இங்க 25 முறை. 25 into 1னா 25 பிளஸ் ஒரு 9னா 17,000 equal to P into 34/25 அப்படின்னு நம்ம எழுதணும். சோ இந்த 34ஐயும் இதே அடிச்சுக்கலாமா? சோ 34 into 5 அப்ப 500. 500 into 25 equal to P. 25 into 5னா 125 ரெக்டிஃபை. அப்ப பிரின்சிபல் 12,500. Future Vision Study Center, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.